தேவன் நம்முடைய பாவத்தை நீக்கி நம்மில் அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அது நித்தியமாய் நம்மை விட்டு மாறாததாக இருக்குது. அந்த உடன்படிக்கைக்கு நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம சபை கூடுதலே நம்மை நம்பி அல்ல, சபை கூடுதல்னால் ஏதோ அந்த கட்டடத்தில் வந்து உட்காரத்துக்கு சொல்லலை. நாம் சபையாய் கூடி வந்து ஒரு சரீரமாகிய சபையை தலையாகிய கிறிஸ்துவனா ஆயத்தமாக்கி இருக்கிறார். அதிலே ஒரு ஆளாய் நான் இருக்கிறேன் என்று உணர்கிற எந்த மனுஷனும் அவனை நம்பி அல்ல, உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவரை நம்பி, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரை நம்பி, என்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி பிதாவிடம் பரிந்து பேசுகிறவரை நம்பி, எனக்கா எல்லாவற்றையும் இழந்தவரை நம்பி, ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை விரும்பினால் அப்படின்னே ஆரம்பிக்குது. ஒரு விருப்பம், ஒரு தாகம், ஒரு தவிப்பு, ஒரு ஏக்கம், ஒரு ஆவல் அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா வந்து போகிறவர்களாய், வந்து தூங்கி போகிறவர்களாய், வந்தும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளாதவர்களாய், இருக்கிறதும் இழந்து போகிறவர்களாய் நாம் இருப்போம். ஆண்டவர் சொல்லும்போது அப்படிதான் சொல்றாங்க. உண்மையுள்ளவனை பார்த்து அவனுடைய காரியத்தை மெச்சிக்கொண்டு தேவனை அறிந்தும் ஒரு சில காரியங்களை பிரயாசப்படாமல் அந்த வாஞ்சை இல்லாமல் இருக்கிற மனுஷனை பார்த்து உன்னுடைய இருக்கிறதையும் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுகிறவராக இருக்கிறார். நான் பாட்டு பாடும்போது ஒரு வார்த்தையை கேட்டேன், என்னை உண்டாக்கின என் தேவன் தூங்குகிறதில்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை. அதை நம்ம பார்த்து அந்த சிலையை பார்த்து அப்படி வணங்கவோ, ஒரு சொரூபத்தை பார்த்து அதில் அப்படி காரியங்கள் அப்படியே ஒன்றும் இல்லை. அவர் ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிற அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு வாஞ்சையுள்ள ஆத்மாவை தேடுகிறார். ஏன் தேடுறாரு அப்படின்னா, ஜீவனுள்ள வார்த்தையை அவர்களோடு பேச தேடுகிறார். வாஞ்சையுள்ள ஆத்மாவை வார்த்தையினால் நிரப்ப அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அதை தான் தேடிக்கிட்டே இருக்கிறார். அது ஆவியினால் உண்டான ஒரு வாழ்க்கை. அது கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர். வேதத்தில் அப்படிதான் இருக்கு. தேவன் அப்படிதான் நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். அவருடைய உடன்படிக்கையை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி, அவரை நம்பி. ஒரு வார்த்தை இருக்கு, சொந்த குமாரனையே தந்தவர் பிறகு எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி நிச்சயம். அப்படி ஒரு நிச்சயத்தை நம்ம ஆண்டவர் எப்படி சொல்றாங்கன்னா, சொந்த குமாரனையே கொடுத்துருக்கிறேன், வேற எதுவும் உனக்கு கொடுக்க மாட்டானா? ஏன் அப்படின்னாக்கா, அவருக்கு இருந்த ஒரே சொத்து, அது ஜீவன், எல்லாமே குமாரனாகிய கிறிஸ்து தான். அவர் தான் பிதா நம்மிலே அப்படி அன்பு கூறுகிறார். அப்படிங்கிறதை புரிந்து கொண்ட ஜனங்களை தேவன் வழிநடத்த விரும்புகிறார். அவருடைய அன்பை புரிந்து கொள்ள ஒரு நல்ல மனசை கொடுங்க ஆண்டவர். எனக்கு ஏதோ என்னுடைய காரியத்திலே போட்டு நான் ஆண்டவரை அப்படி குறுக்க வேண்டாம். அவருடைய மனசை பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை அப்படி திறந்து விடுங்க, என்னுடைய இருதயத்தை அப்படி விசாலப்படுத்துங்க. போன வாரம் கேட்டோம், தேவனுக்கு பயப்படுங்க. அடுத்த ஆஃப்ல கேட்டோம், தேவனுக்கு இல்லை, அப்படி பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழுங்க. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பயப்படணும். ஏன் பயப்படணும்? ஆண்டவருக்கு பயந்த மனுஷர்கள் ஏன் பயப்படக்கூடாது, எதற்கு பயப்படக்கூடாது அப்படின்னு தேவன் தொடர்ந்து நம்மை நடத்த விரும்புகிறார். அவர் பக்கமாய் சேர்த்துக்கொள்ள, அவருடைய அன்பை புரிந்து கொள்ள, வேற ஒன்றுமே இல்லை. அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள்னு வாசிக்கிறோம். அவர் மேல் இடர்ல இல்லாத மனுஷன் பாக்கியவான் வாசிக்கிறோம்.
அவரை மாத்திரமே ஆதாயப்படுத்தி கொள்ள வந்தவர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்தவர்கள்னு வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் அதை கண்டுபிடித்தார். அதனால தான் அவர் சொன்ன சின்ன சின்ன வார்த்தைகள், மலை பிரசங்கம், அது எல்லாத்தையும் வைத்து அவர் பெரிதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி எல்லா சபைகளுக்கும் எல்லா மனுஷர்களுக்கும் அவர் ஒரு சில அப்போஸ்தல உபதேசத்தை சொல்லி வச்சிருக்காங்க. எல்லாமே கிறிஸ்து இயேசு வாயிலிருந்து வந்ததான்னா இல்லை. அது பேசிக் அடிப்படையிலேருந்து வந்ததை எப்படி ஒரு 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 ரியாலிட்டியாய் இப்போ ஒரு வாழ்க்கையாய் வாழ்கிற மனுஷனுக்கு அது எப்படி பயன்படும், அது பக்தி விருத்திக்கு எப்படியாய் மாறும், அது தேவனுக்கு எப்படி பிரியமாக இருக்கும், அவன் அதை எப்படி டெடிகேட் பண்ணி ஆண்டவரை பிரியப்படுத்துவான் அப்படிங்கிறத அப்போஸ்தலர் விளக்கமாக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது புது உடன்படிக்கையிலே பவுலோட பங்களிப்பு அதிகம். ஒரு சில வார்த்தைகளை நான் அப்படி வாசித்து ஆண்டவர் என்னை உணர்த்தினதை நான் சபையோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் வாழ்ந்த நமக்கு ஒரு விஷயம் மாத்திரம் தெளிவாய் தெரிஞ்சிருக்கணும். வேற எது தெரியாட்டினாலும் பரவாயில்ல. அது என்ன அப்படின்னா, ஆண்டவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார். என்னை கைவிட்டுட்டார் அப்படி இல்லை. என்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஏதோ கசந்து கொண்டார் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் என் மேல பிரியமாக இருக்கிறார். அதை தான் தேவன் திரும்பி 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 சொல்ல விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். நான் காட்டுற வேதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை காட்டுகிற எல்லாம் பழசு தான். அதை நான் திரும்பி திரும்பி படிக்கும்போது அது நமக்கு புளிப்பாக இருக்க வேண்டாம், அது கொஞ்சம் தித்திப்பாக இனிப்பாக இருக்கும்படிக்கு நம்ம மனசை மாற்றிக்கணும். நான் அப்படி தான் அதை வாசிக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் தான் சொன்னதையே சொல்கிறதுனால எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. நீ நல்லபடியாக தேவனை தேடணும், அது மாத்திரம் தான் என்னோடய கோல்னு அவர் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நான் அப்படி கடந்து போனால் நீங்களும் கடந்து வாங்க. அப்படிதான் தேவன் அப்படி தான் நம்முடைய வார்த்தையை நம்மோடு கூட அப்படி நடத்த விரும்புகிறேன். நான் பூமியில் ஒரு வாழ்க்கையை கடந்து போயிருக்கேன். என்னை பாருங்க, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்கிறாங்க. அவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான்னு சொன்னான். பெரிய காரியம்னா ஆண்டவர் செய்த அற்புதத்தோட பெருசு இல்லை. நேற்று கூட அந்த மேரேஜில் கேட்டோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான், அவர் உபதேசித்த உபதேசத்திலே கை கொண்டு பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது என்னை போலவே அவன் இருப்பான்னு சொன்னாங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எல்லாம் ஒரு ஃபெமிலியரான, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏன்னா அஞ்ஞானிகள் அதெல்லாம் தேடுறாங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. 32 பயப்படாதே சிறுமந்தையே, சின்ன கூட்டமாய் வந்திருக்கிறியா? நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படி இல்லை. நீங்கள் கூட்டி சேர்த்த ஜனத்தோடு நானும் ஒட்டி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இதோ பரிசுத்தவான்கள் உட்கார்ற இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு பங்கு கிடைச்சிருக்கு, உங்களுடைய கிருபை. அப்படி வந்திருக்கிற ஒரு சின்ன கூட்டமாய் வந்திருக்கிற சிறுமந்தையே, நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசு இதை சொல்ல தான் பூமிக்கு வந்தார். இதை மாத்திரம்தான் சொல்ல வந்தார். நான் அப்படி தான் அதை படிக்கிறேன், அந்த வசனத்தை படிக்கிறேன். வேற ஒன்றும் பெருசாக இல்லை. அதை சொல்லி நாம் புரியும்படிக்கு, மனுஷர்களாக இருக்க நாம் புரியும்படிக்கு ஒரு சில விஷயத்தை நாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரிடத்தில் திரும்பும்படிக்கு அவர் ஒரு சில காரியங்களை செய்து காட்டினார். அது வந்த கோல் என்னன்னா, உங்கள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். என் தகப்பனும் நானும் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறோம். பூமி கெட்டு போய் சீரழிஞ்சு ஒரு மனுஷனும் தேவனை தேடக்கூடிய உணர்வு இல்லாத இருந்து எல்லாம் தேவனை அப்படியே எல்லாம் மாற்றின பொழுது அந்த காரியத்தை திரும்பி தர குமாரனாகிய கிறிஸ்து பூமிக்கு வந்தார். நியாயப்பிரமாணம் அதை செய்ய முடியாததாக இருந்துச்சு. அப்பப்போ பாவம் பண்ணிட்டு அப்பப்போ ஆசாரியன் பலி செலுத்துறாரா, ஒவ்வொரு பலிக்கும் ஒவ்வொரு காரியங்கள் செலுத்த வேண்டியதாக இருந்துச்சு. அது நித்தியமான உடன்படிக்கைக்கு ஒரு முடிவாக இல்லை. ஏதோ ஒரு சில காரியங்களை அப்படியே செஞ்சு 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 அப்படியே இருந்துச்சு. பிரதான ஆசாரியர் ஒருத்தர் பூமிக்கு வந்தார். நம்முடைய ஒட்டுமொத்த எல்லா காரியத்தையும் ஒரே பலியாய் அவர் தன்னை தந்து நிவர்த்தி செய்தார். செஞ்சுட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, பிதா உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார், பயப்படாதீங்க, பிதா உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறாருன்னு அடிக்கடி கோட் பண்ணுறார். அதனால தான் கிறிஸ்து இயேசுவை பார்க்கும்பொழுது, இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கன்னு சொன்னாங்க.
இவர் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க. ஏன் அப்படின்னா, நான் தான் அவர், அவர் தான் நான். நான் என்ன உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேனோ அது குமாரன் மூலியமாய் சொல்லும்படிக்கு என் குமாரனை பூமிக்கு அனுப்பினேன். அது நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததாக இருந்துச்சு. நான் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேன் அப்படிங்கிறத நான் எப்படி காட்ட விரும்புகிறேன் அப்படின்னா, என்னுடைய குமாரனையே உங்களுக்கு தர விரும்பினேன். குமாரனும் அதை மன ரம்யமாக ஏற்றுக்கொண்டு எல்லா சூழ்நிலையும் உங்களுக்காய் எனக்காய் உங்களுக்காய் சகிக்க அவர் ஏற்றுக்கொண்டு பூமிக்கு வந்தார். அவர் பின்வாங்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. ஆமென். அப்படியே செஞ்சு முடிக்கவே நான் வரேன்னு எல்லாம் தெரிந்த ஒரு நபர், திருத்துவத்தின் 2ஆம் நபர், தேவனாய் இருந்த அவர் பூமிக்கு மனுஷகுமாரனாய் பூமிக்கு வந்தார். உங்கள் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன், சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லதான் வந்தார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை அனுப்பி சுவிசேஷம் சொல்லும்படி அனுப்புகிறார். ஒரு 70 பேரை பிரித்து அவர்கள் அனுப்பி விடுகிறாங்க. அவரை 17ஆம் வசனத்தில், பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். நானாக இருந்தா அந்த இடத்துல மனுஷர்களாக இருக்கிற நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்னா, அது எனக்கு தெரியும், சொன்னது என்னுடைய நாமம் அல்லவா, என் நாமத்தை சொன்னால் தான் பிசாசுகள்லாம் கீழ்ப்படியுமே, அது எனக்கு தெரியுமே, இதுவா பெருசு உங்களுக்கு அப்படின்னு இயேசு சொல்லலை. அவங்க வந்து என்னென்னா சந்தோஷத்தோடு திரும்பி வராங்க. வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே பிசாசுகள் கீழ்ப்படியுது, உங்கள் பேரை சொன்னாவே பிசாசு கீழ்ப்படியுது. அது இயேசுக்கு தெரியும். அவர் ஜனங்களை எப்படி பிரியப்படுத்த விரும்புகிறார், எப்படி சந்தோஷப்படுத்த விரும்புகிறார்னா, அவர் மறைந்திருக்கிறார், நான் அல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். ஆமேன், நீங்கள் சொன்னது சரிதான், நானும் பார்த்தேன். என் நாமத்தை பயன்படுத்தினீங்களே, அப்படி தான் நடக்கும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. வந்தவர்களை எப்படி ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணி ஆசீர்வதிக்கிறாருன்னா அப்படிதான். அது மாத்திரமல்ல, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, ஆகிலும், எல்லாம் சந்தோஷம்தான், நீங்கள் திரும்பி சந்தோஷத்தோடு திரும்பி வந்தது சந்தோஷம்தான், இன்னும் ஒரு சில வல்லமைகளை உங்களுக்கு தர்றேன், அதையும் நீங்கள் சுதந்திரித்து கொண்டு பயப்படாதிருங்க அப்படின்னு சொல்லி, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், ஆவி உங்களுக்கு கீழ்ப்படிதே அதற்காக நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உங்கள் பேர் பரலோகத்திலே அப்படின்னா என்னுடைய ஞாபகத்திலே நீங்கள் இருக்கிறீங்களே அதற்காக சந்தோஷப்படுங்க, என்னுடைய நாமத்திலே பிசாசுகள் கீழ்ப்படுதுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாமல் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கீழ்ப்படிங்க, அந்த பேர் பத்திரமா இருக்கும்படிக்கு நீங்கள் ஒரு சில வழிகளை விட்டு தேவனுக்கு முன்பாய் அப்படி தங்களை தாழ்த்தி வாங்க. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியே விடுறதில்லை. சீசர்களுக்கு ஒரு விஷயத்தை காண்பிக்க பிதாவை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது. தேவன் ராஜ்யத்தை தர பிரியமாயிருக்கிறார் அப்படின்னா யார் மேல பிரியமாயிருக்கிறார்? உம்முடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அப்படிங்கிற மேல சொல்றவங்க மேலையா நாங்கள் அதை செய்தோம், இதை செய்தோம் அப்படி இல்லை. பாலகர் போல தன்னை தாழ்த்துறவர் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். பரலோகத்திலே என் பேர் எழுதியிருக்கே அப்படிங்கிறதுலே
சந்தோஷப்படுகிறவர் மேல் ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிறார். இது ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஒன்று தெரியும், என்னால் ஒன்று நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாழ்க்கை மறைக்கப்பட்டிருக்கு. பாலகர் போல தன்னை தாழ்த்துறவர்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் அதிலே சந்தோஷப்படுகிறார். ராஜ்யத்தை தர உன் பிதா உன்மேல் பிரியமாக இருக்கிறார். இப்பொழுதும் பாலகர் போல இருக்கிற மனுஷர்களுக்கு அவரை வெளிப்படுத்த அவர் பிரியமாக இருக்கிறார். அதனால் பெருமையாய் அல்ல, மேட்டுமையாய் அல்ல, தாழ்மையான சிந்தையோடு தேவனுக்கு முன்பாய் அப்படி வருகிற மனுஷர் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். இன்னும் ஒரு வார்த்தை, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். மார்க் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோடு இருந்த சீஷர்கள் ஆண்டவர் பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவர்களை பார்த்து, ஒருவேளை அவரோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பார்த்து அவங்கள பார்த்து அதட்டினாங்க. அவங்கள ஏன் சின்ன பிள்ளைங்கள அவங்கள்ட்ட ஏன் கொண்டு போகிறீங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து மனசு கஷ்டப்படுறாங்க. என்னத்தை பார்த்து கஷ்டப்படுறாங்கன்னா, சீஷர்கள் என்னை புரிஞ்சுக்கலையே, என் மனசை அவங்க புரிஞ்சுக்கலையே, என்னோட தான் இருக்கிறாங்க, என் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க, ஆனால் நான் எதற்கு வந்தேன், நான் என்ன நினைக்கிறேன், என் மனசு எப்படி இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கலையே அப்படின்னு ஆண்டவர் விசனம் அடைகிறார். விசனம் அடைந்து சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்க, நீங்க நவுந்துட்டு அவங்களுக்கு இடம் கொடுங்க, அவர்களை தடை பண்ணாதீங்க. அப்படி என் பக்கத்தில் இருந்து என்கிட்ட அவங்களுக்கும் எனக்கும் இடையில அவங்க வராதபடிக்கு தடையா நீங்க நிற்காதீங்க, என் மனசை புரிஞ்சுக்கிங்க, என்ன போலவே நீங்க இருங்க. குருவினிருந்து கற்றுக்கொள்கிறவருடைய சீஷன், அப்படி கற்றுக்கொள்வராக இருங்க அப்படின்னு சீசர்களுக்கு ஒரு சில விஷயத்தை ஆண்டவர் காண்பிக்கும்படிக்கு அப்படி தடை பண்ணாதிருங்க. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது அப்படின்னு சொல்றாங்க. சீசர்களுக்கு புதுசாக இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் எப்படியோ இருக்கும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், நீங்கள் ராஜாவாக வருவீங்க, நாங்கள் உட்காந்துருப்போம், சின்ன பிள்ளைய பார்த்து எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறீங்களே, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு, சின்ன பிள்ளைங்களை அப்படியே அணைச்சிக்கிட்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பாலகர்களுக்கு இந்த வாழ்க்கை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சின்ன பிள்ளையை போல் தாழ்த்தி தேவனுடைய பக்கத்திலே வருகிறவர்களுக்கு அவருடைய ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமாக இருக்கிறார். அப்படி வருகிறவர்களை தடை செய்கிறவர்களுக்கு அவர் இடையர்களாக இருக்கிறார். அது அவருடைய மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி தேவனுடைய இருதயத்தை புரிந்தவர்களாய் அவர் பக்கம் வரணும் அப்படின்னு ஆண்டவர் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ஆசைப்படுறார். இது பேதுருவின் வாழ்க்கையிலே நடந்துச்சு. அநேக அப்போஸ்தலரோட வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் பேதுருவின் வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எப்படி ஆரம்பித்தாங்க, எப்படி முடித்தாங்க அப்படின்னு நான் வாசிக்கும் போது என்னை உற்சாகப்படுத்துறது. அதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் பக்கம் 84. லூக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் கடற்கரை வழியாய் போகிறார். அப்போது 2 படகை பார்க்குறாங்க.
அதில் ஒரு படகு மேல் ஏறி உட்காராங்க. அது வந்து சீமோன் பேதுருவுடைய படகாக இருக்குது. 4ஆம் வசனத்தில் அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். ஆழத்தில் தள்ளிட்டு போய் போடுங்க, அங்கே மீன் கிடைக்கும், மீன் பிடிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அதற்கு பேதுரு சீமோன் என்ன சொல்கிறாருன்னா, ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். நான் இதை படிக்கும்போது ஆண்டவர் யதார்த்தமாக தான் அந்த காரியங்களை சொன்னாங்க. ஆனால் நான் என்ன படிக்கிறேன் அப்படின்னா, சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிங்க அப்படின்னு சொல்கிறார். ஆழத்தில், ஆழம் அப்படின்னா மறைக்கப்பட்டது. நான் அப்படி உணர்றேன். மறைக்கப்பட்டது, அது உள்ளே இருக்கிறது, வெளியில் பார்க்கறது அல்ல. ஒருவேளை அவங்க மீன் பிடிச்சி முழுவதும் பிரயாசப்பட்ட இடங்கள் வந்து ஒரு ஆழமில்லாத இடமெல்லாம் இருக்கலாம், தெரியல, எனக்கு தெரியல. அவர் மீனவர்கள், அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியல. ஆனால் அந்த வார்த்தையை இங்கே கோட் பண்ணி ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய். அவங்களுக்கு ஆழத்திலே தள்ளிட்டு போய் போட்டால் தான் மீன் கிடைக்கணும்னு இயேசு அவங்களுக்கு சொல்லணுமா? ஒரு மீனவர்களுக்கு வந்து ஒரு காரியங்களை சொல்லணுமா அப்படின்னா சொல்லணும். நான் அப்படி தான் உணர்த்தப்படுறேன். எனக்கு சொல்லணும், நமக்கு சொல்லணும். ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கணும், நம்ம அப்படியே ஏதோ ஒன்று அப்படி வெளியிலலாம் பார்க்குறோம். ஆனால் ஆழம்ங்கிறது உள்ள இருதயமும் நம்முடைய சிந்தையும். அதில் போய் போடுங்க, அங்கே ஒன்று கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஏதோ சட்டையை கிழித்தல்ல, யோவேல் அப்படி தான் நான் வாசிக்கிறேன். இருதயத்தை கிழித்து உன் பக்கம் வந்து திரும்பி வரும்படிக்கு ஆழமான ஒரு இடம் அப்படின்னாக்கா மறைஞ்சிருக்கிற ஒரு இடம். அது விசுவாசத்துக்கு உண்டான ஒரு பகுதி. பார்க்கறது அல்ல, கண் பார்க்கறது அல்ல, மனக்கண் பார்க்கறது, நம்பிக்கை. அது மறைஞ்சிருக்கு, அது மண்ணுக்குள்ளே இருக்குது, அது பொக்கிஷமாக இருக்குது, அது பெருசாக இருக்குது. அதை துவக்கினவர் கிறிஸ்து. அவரும் இப்போ இல்லை. ஆவியானவரால் நம்ம பேசப்படுகிறோம். அப்படி நம்ம அந்த பாட்டில் கேட்டது போல், அப்படி வாஞ்சையுள்ள ஆத்மாவிலே ஆவியினால் பேசுகிறவராக அவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆழத்தில் கொண்டு போய் போடுங்க, அப்போ ஒன்று கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க எல்லாம், நாங்கள் எவ்வளோ நைட்டு ஃபுல்லாக நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் வார்த்தையின்படி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் அவங்க ஆழத்தில் போய் வலையை போடுறாங்க. போட்ட உடனே வலை கிழியத்தக்கதாய் மீன். அப்போது படகுல இருக்கிற எல்லா கூட்டாளிகளும் வந்து அதை எல்லாம் இழுத்து பிடிச்சி கொண்டு வராங்க. 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நான் அப்படி சொல்லுவேனா? சொல்ல மாட்டான். நான் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் நல்ல சுவிட்சமாக இருந்துச்சாக்கா, நீங்கள் என்னோட இருங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்கள் இருந்தால் நான் பெரிய ஆள் ஆகிடுவேன், நிறைய சம்பாதிப்பேன், நிறைய காரியங்கள் பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் வந்தது அதுக்கு இல்லை. ஆழத்தில் போடுங்க, உங்கள் இருதயத்தை கிழித்து மடந்துருமுங்க. வெளியில் பார்க்குறதுல திருப்தி அடையாதீங்க. ஒருவேளை என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையிலே என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, நீங்கள் அப்படி தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், என்னுடைய பிரயாசம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு. கடலில் நான் தண்ணி குடிச்சிருக்கிறேன், எவ்வளோ எனக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்றும் பலிக்கலை. இருதயத்தை கிழித்து மணந்துருமுன்னு சொல்லுவாங்க ஆண்டவர். சின்ன பிள்ளைன்னா அதுதான். எனக்கு ஒன்று தெரியும் அப்படிங்கன்னு நினைக்கிறவங்க பெரியவங்க, பெரிய பிள்ளைங்க, பெரியவங்க. அப்பா கையை பிடிச்சிட்டு போனால் உதறி விடுங்க. என்ன சின்ன பிள்ளை மாரி பார்க்குறது அசிங்கமாக இல்லை, என் கையை விடுங்க, நான் எவ்வளோ வளர்ந்துட்டேன், இன்னும்மா என் கையை இல்லை. ஆனால் அந்த கையில், இப்போ வலது கையில் பிடிச்சிருக்கிற அந்த சின்ன பிள்ளைங்க தவறி போகாது. அது வேறு வழியே இல்லை. அப்பா கையை பிடிச்சாதான் அதுக்கு வாழ்க்கை உண்டு, அது போகிற வேண்டிய வழியை அதுதான், அப்போ தான் சரியாக அது உணர்ந்து நடக்கும். அப்படி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்கு நாம் வரும்படிக்கு தான் அவரிடத்தில் பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலன் பேதுரு அவருடைய பாதத்தில் விழுந்து இயேசு அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. அவர் பாதத்தில் விழணுமா அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் நம்ம அப்படியே ரிலாக்ஸாக கொஞ்சம் கேட்கலாம், நம்ம மனசை அப்படியே பார்த்து புரியலாம், ஏதோ வேதத்தில் போய்ட்டுருக்கு அப்படின்னு அப்படியே கண்ணை மூடிட்டு நம்ப வேண்டாம். அதுலேயும் நம்ம அப்படியே நம்மளுடைய காரியத்தை எப்படி நம்ம பார்க்கணும். விசுவாசம் அப்போ தான் வளரும். கேள்வினால் விசுவாசம் வரும் அப்படின்னா ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாங்க.
இது வரைக்கும் ஒருவேளை அந்த மீனை இது வரைக்கும் அவங்க பார்த்துருக்க கூட மாட்டாங்கன்னா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் அப்படி வந்து பிடிச்சி நிரம்பி அப்படி இழுக்கிறாங்க. பேதுரு ஆண்டவருடைய பாதத்தில் விழுவுறதுக்கு காரணம் என்னென்னா, கடல்லே இருந்திருக்கோம் ஆண்டவரே இவ்வளோ நாளாக, நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், இதுக்கப்புறம் போட்டாலும் கிடைக்காதுங்கிற முடிவுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் நைட்டு ஃபுல்லாக போட்டு வந்துவிட்டோம், ஒன்றும் இல்லாத தான் வந்தோம். ஒரு வார்த்தை சொன்னீங்க, அங்கே ஆழத்தில் போடுங்கன்னு சொன்னீங்க, போட்ட அடுத்த நிமிஷமே இவ்வளோ மீனா. பிரமிப்பாக இருக்குது. ஆண்டவரே காலில் விழுகுறாங்க. தேவன் சொன்னதை செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரமிப்பு உண்டாகும். அது ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். நம்ம நினச்சதை விட பல மடங்கு நன்மையாய் முடியும். எரோமியாவில் வாசிக்கிறோம்ல, நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை கொடுக்க நான் உங்கள் மேல் சந்தோஷமாக இருக்கிறேன், அது தீமைக்கானதல்ல, அது நன்மைக்கானதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி பாவியான மனுஷனாக இருக்கிற என்னை விட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் கீழே போட்டிருக்கு. அவர்கள் திரளான மீன் பிடித்தது நிமித்தம் அவரோடு கூட இருந்த யாவர்களும் பிரமிப்பு உண்டாகபடி அப்படி செஞ்சாங்க. ஆண்டவர் சொல்கிறார் 10ஆம் வசனத்தில் நடுப்பகுதியில், அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, என்னை பார்த்து நீ பயப்படாத, நான் பெரிய காரியங்களை செஞ்சீங்க ஆண்டவரே அப்படின்னு என்னை பார்த்து பயப்படாத, நான் இதற்கில்ல உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்ற நான் வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஒரு வாழ்க்கை வாழ நான் உன்னை அழைக்க வந்தேன். மனுஷனை பிடிக்கணும்னா, ஏதோ ஒரு வாழ்க்கை இல்லாத ஒரு மனுஷனை போய் பிடிக்கணும்னா மாட்ட மாட்டாங்க. அது பேச்சிலே ஒரு விஷயம், பேச்சில் எப்படி இருக்கலாம், பேச ஒரு இது இருக்கலாம், வேதத்தை குறித்து யார் வேணாலும் பேசலாம். ஆனால் நம்பி ஒருவன் நம்மை பார்த்து டெடிகேட் பண்ணி, ஓ இயேசு இப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்கணுன்னா ஒரு வாழ்க்கை இருக்கணும். சின்ன ஒரு கதை கேட்டிருக்கேன். ஜெயிலில் இருந்தாரா ஒரு மனுஷன், தேவ மனுஷன், பசி பட்டினி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ப்ரெட்டு கொடுத்தாங்களாம், கேட்டிருப்போம். ஆனால் அவரோடு இருந்த எல்லா மனுஷர்களும், நீங்கள் ஏசுங்கிறீங்களே, ஏசு எப்படிப்பட்டவர்னு எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். ஏசு எப்படிப்பட்டவர் நான் எப்படி காட்டுறது, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு அந்த ப்ரெட்டை அவர் வாங்கி சாப்பிடாமல் பசியாக இருந்த எல்லோரும் கொடுத்துட்டாங்க. எல்லாம் அடித்து பிடிச்சி எல்லாம் சாப்பிட்டாங்க. நீங்கள் சாப்பிடல, உங்களுக்கு உள்ளதை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டீங்களே, நீங்கள் சாப்பிடல அப்படின்னு கேட்கும்போது, இயேசு எப்படிப்பட்டவருங்க இருப்பார்னு கேட்டிங்களா, இப்படி தான் இருப்பார்னு சொன்னாங்க. அவர் ஒருவேளை இயேசு இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு ஜெயிலில் போதிச்சிருந்தா கூட அந்த வாழ்க்கை ஒன்றும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அவர் காட்டுற ஒரு வாழ்க்கை தான், வார்த்தை ஒன்றும் இருக்காது. அது வார்த்தை வாழ்க்கையாய் மாறும்பொழுது தான் ஒரு சில காரியங்கள் ஒரு சில மனுஷனை பாதிக்கும். அப்படி ஒரு பாதிப்புக்கு உண்டான வாழ்க்கையை வாழ அட்லீஸ்ட் நம்ம பிரயாசப்படுறோமா? இல்லை, இது வரைக்கும் அப்படி நடக்கலை அப்படின்னா இல்லை, பரவாயில்ல, நம்முடைய விருப்பங்களும் நம்முடைய வாஞ்சையும் அப்படி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆண்டவர் கூட தான் பேதுருவோட அப்படி மனசை அப்படி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு பேதுருவை பார்த்தா, ஸோ இது முதல் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா நான் மாற்ற போகிறேன், வா அப்படின்னு ஆண்டவர் அவரை பேதுருவை அப்படி அழைச்சி வரார். அவர்களும் வேலை இருக்குங்க எனக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லலை. அவர்கள் படகுகளை 11 கரையிலே போய் நிறுத்திவிட்டு எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இது பேதுருடைய வாழ்க்கையிலே ஆரம்பித்த, இயேசு வந்து அவரை காண்பித்து ஆரம்பித்த ஒரு பெரிய ஒரு காரியம். இது பேதுரு வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் கடந்து போனார். நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் தெரியும், திரும்பி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் என்ன, ஆண்டவரை எப்படி நம்பி வந்தார், என்ன காரியங்களை செஞ்சாங்க, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி மறுதளித்த எல்லா காரியம் தெரியும். அவருடைய வாழ்க்கையில் கடைசியில் ஒரு காரியம் நடக்குது. யோவான் 21ஆம் அதிகாரத்தில், அதுவும் நாம் படிச்சுட்டு அப்படி முடிச்சிடலாம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனுஷனிலும் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொல்லி துவக்கி இருப்பார். எல்லா வாழ்க்கையிலும் உண்டு. இல்லைன்னா தேவனை நாம் தெரிந்து கொள்ள மாட்டோம். நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன், ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலை ஏதோ ஒன்று நெருக்கி தேவன் பக்கமாய் வந்து சபையில் சேர்ந்துருக்கலாம், தேவனை தெரிந்து கொண்டிருக்கலாம், யாரோ சொல்லியிருக்கலாம், ஒரு சுகத்துக்காய் பலத்துக்கு ஏதோ வந்திருக்கலாம். அதுவும் ஆண்டவருடைய அழைப்பு இல்லாமல் நடந்திருக்காது. தேவனோடு கூட இருந்த சீஷர்கள் 11 பேர் இருந்தாங்க. 11 பேரும் இயேசு நடந்து கொண்ட அந்த காரியத்தை அந்த 3 வருஷம் பார்த்து அவர்கள் பார்த்த ஒவ்வொரு ஸ்டைலில் ஒவ்வொருத்தவங்க நிருபங்களை எழுதுகிறாங்க. இங்கே இப்போ அப்போஸ்தலன் யோவான், தேவனிடத்தில் அன்பாக இருந்த யோவான்
பேதுருவினிடத்தில் நடந்ததை அவர் பார்த்த விதத்தை இங்கே எழுதுகிறார். என்ன எழுதுறாங்கன்னா, யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு. 21ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் தான் நம்மளை விட்டு போயிட்டாரு, எல்லா காரியங்கள்லாம் முடிஞ்சுட்டு அப்படின்னு சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, நான் மீன் பிடிக்க போறேன், நீங்க வரீங்களான்னு கேட்கிறாரு. யதார்த்தமாய் மீனவர்கள் பேசுகிற அந்த ஒரு ஸ்லாங்கில் அவர் பேசியிருப்பாரு. எப்போதும் அப்படிதான், அப்படி யதார்த்தம், அதுதான் யதார்த்தமாக நம்ம பேசுகிற அந்த காரியங்கள் தான் நமக்கு புரியும். ஏதோ ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறது போல ஒரு சில காரியங்கள் ஒரு சில சபையில் நான் குற்றப்படுத்தல, நான் பார்த்ததை சொல்கிறேன். ஒரு சில பாஸ்டர்ஸ், பெரிய பாஸ்டர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக பேசுவாங்க, சிரிப்பு தமாசா நல்லா ஜாலியாக பேசுவாங்க. அவங்களோட வாய்ஸோட அந்த இதோட டென்சிட்டி, அந்த வாய்ஸோட இது எல்லாமே தெரியும். அவங்க பேசுனாங்க இவங்க தானே கண்டுபிடிக்கிற அளவுக்கு. ஆனால் அவங்க ஃபுல் ஃபீல்டில் ஏறி மைக்கில் பேசுகிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், யாரோ ஒருத்தவங்க தேவ தூதன் வந்து பேசுகிறது போல. நான் பார்த்த சொல்ல, அவங்கள குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை. அப்படி நம்ம யாரும் இருக்க வேண்டாம். அதில் தேவனும் பிரியப்படலை, யதார்த்தத்திலே ஆண்டவர் பிரியப்படுகிறார். நான் இப்படி தான் இருக்கிற ஆண்டவரேன்னு வருகிற எந்த மனுஷனுக்கும் வாழ்வு உண்டுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே போவோம், உண்மை நம்பி வந்துட்டோம், நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொன்ன பேதுருக்கு வாழ்வு அடைந்தார். அவர் அப்படிதான், அதுதான் அவரோட யதார்த்தம். உங்களுக்காக உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது வந்து அவரோட மாய்மாலம் இல்லை, அதுதான் அவரோட யதார்த்தம். அவர் உயிருக்கு பயந்து அவரால் நிற்க முடியல, அவ்வளோதான். உயிரை தருவன்னு சொன்னவர் உயிருக்கு பயந்து தேவனை மறுதளிக்கிறவராக இருக்கு. அந்த யதார்த்தத்தையும் அந்த மனசை புரிந்து கொண்ட தேவன் பேதுருவோடு எப்படி இடைப்படுகிறார் அப்படின்னு யோவான் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போங்க, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்கும் போது நாங்களும் வர்றோம் அப்படின்னு போகிறாங்க. அவர்கள் புறப்பட்டு உடனே படகுல ஏறி அந்த ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்கிறாங்க. ஒன்றுமே பிடிக்க முடியல. தேவன் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்க விரும்புகிறார், அது என்ன அப்படின்னா ஒரே வார்த்தை சொல்லணும்னா அவரையே நம்பி. நேற்று கல்யாணத்தில் ஒரு வார்த்தை கேட்டேன், நிறைய வார்த்தை கேட்டோம். நோவாவுக்கு கண்களில் கிருபை கிடைத்தது. ஒரு 4 வார்த்தை மாத்திரம் நோவா அதை சொல்லி அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தார்னா, அவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்தார். மழையை பார்த்ததே இல்லை. நோவாவுக்கு ஆசாரி வேலைன்னா என்னன்னு தெரியாது. அந்த குப்பை அந்த இதை கட்டணும், பேழையை கட்டணும்னா என்னெல்லாம் தெரியாது, அதெல்லாம் பார்த்ததே இல்லை. மழை வந்ததுன்னா பேழை தேவைப்படும். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், அவர் செய்தார். செஞ்ச காரியம் எல்லாம் நிற்கிது. இப்போ நான் கேட்கும்போது எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. புதுசானா நம்ம கேட்டதோட வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பேழையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. தண்ணி வந்து அப்படியே ஃபுல்லாக போகுது. மழை வந்து வெள்ளம் மழை வந்து ஃபுல்லாக போகுது. அப்போ பேழை மிதக்குமா இல்லை அமுங்கிடுமா? எவ்வளோ ஜீவன்கள், எவ்வளோ எல்லாத்தையும் புது உலகமே புது இப்படி படைக்கிற எல்லா மிருகம் காரியங்கள் எல்லாம் அதில் ஜோடி ஜோடாக சேர்க்கப்பட்டிருக்கு. இவங்க குடும்பமும் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தாங்கி பேழை மிதக்குமா? எவ்வளோ அவிசுவாசம் வந்திருக்கலாம், ஆனாலும் வரல. அப்படியே கட்டி மழை வருது, அப்படியே மழை வருது, தண்ணி ஏற ஏற பேழை மிதக்குது. ஆச்சரியம். அது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, தேவன் சொன்னதை மாத்திரம் அவர் அப்படியே செஞ்சு முடிச்சாங்கன்னு அங்கே மெசேஜில் சொன்னாங்க. உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. இல்லை நீங்கள் அப்படி இருக்கிற கப்பலாக இருந்தாக்கா தேவன் உங்களை நடத்துவார்னு அதை சொல்லி முடித்தாங்க. இங்கே ஆண்டவர் என்ன, முழு ஒரு மனுஷனுடைய காரியத்தில் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சு அப்படி முடிக்கும் போது அவர் விரும்புகிற அந்த ஒரு காரியம் நம்மளே நிறைவேறும். அதிலே அவர் பிரியமாக இருந்து நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் மனசாக இருக்கிறாங்கன்னு சொல்ல தான் நான் ஆசைப்படுறேன். அந்த ராத்திரியில் ஒன்றும் பிடிக்கல. விடியற் காலமான போது ஒரு விடிவு, ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு வெளிச்சம் வருது. நைட்டு ஃபுல்லாக இருட்டாக இருக்கலாம். நான் அப்படி தான் படிக்கிறேன். ஒரு இருளான ஒரு வாழ்க்கை, ஒன்றுமே இல்லை, எல்லாம் சுபிச்சம் இல்லாமல் கிறிஸ்துவை பிரியப்படுத்தாமல் நான் ஏதோ வாழ்ந்து 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 இவ்வளோ காலங்களை தொலைச்சது போதும் ஆண்டவரே, இப்போ ஒரு வெளிச்சத்தை பார்க்குறேன், இன்னைக்கு விடியுது, நான் உயிரோடு இருக்கிறேன். புலம்பல்ல அப்படி தான் இருக்கு. காலைதோறும் உடைய கிருபை புதுசு, உடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை. நான் ஏஞ்சி பார்க்குறேன், நான் உயிரோடு இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நான் வாழக்கூடிய ஒரு சில வழிகளை எனக்கு தந்திருக்கீங்க, டைம் கொடுத்துருக்கீங்க, வாய்ப்புகளை கொடுத்துருக்கீங்க, அது உமக்கு பிரியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மை தேவன் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாய் வாழப்படிக்க நமக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா படுக்கிறாங்க, காலையில் எழுந்திருக்கல. ஜீவன் அவருடையது, நம்ம பிடிச்சி வைக்கவே முடியாது.
இந்த ஜீவனை காப்பாற்ற லட்சமாய் கோடி கோடியாய் ஆஸ்பத்திரியில் கொட்டுறவங்க இருக்காங்க. நமக்கு தெரியும், நம்ம கடந்து போயிருக்கிறோம். அதை எடுக்கிறதும் அதை கொடுக்கறதும் அவருடைய கையில தான் இருக்கு. யார் விரும்பினாலும் அதை கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது. ரொம்ப சீக்காக இருப்பாங்க, பார்த்துருக்கலாம். ரொம்ப சீக்காக இருப்பாங்க. ஆனால் அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவங்க டக்குன்னு ஒரு நாளில் அப்படி காரியங்களை முடியும். தேவன் உயிர் வந்து அவருடைய கையில் இருக்கு. ஏன் அப்படின்னா ஜீவ சுவாசத்தை அவர் தான் தந்திருக்கிறார். இந்த மண்ணான மனுஷனுக்கு ஒன்றும் இல்லை. அவன் வந்து இப்படி இப்படி ஒரு இதோ கீழ்படிது அப்படின்னு சொல்லிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. எதனால நடக்குதுன்னு அவருக்கும் தெரியும். அதை உணர்ந்து இதனால தான் நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை மாத்திரம் தான் தேவன் நம்மளே சொல்ல விரும்புகிறார். தாவீது தான் சொல்லுகிறார், உம்முடைய கையிலிருந்து வாங்கியிருக்க ஆண்டவரே, இதை சந்தோஷமாக உமக்கே தெரிந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். இப்படி ஒரு மனசை கொடுத்துறீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க. ஏன்னா கொடுக்க எனக்கு மனசு கிடையாது. 100 வயசுல ஒரு புள்ள, நான் உண்மையில தான் அன்பு கூறுறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு ஆபிரகாமுக்கு வந்த டெஸ்ட். எவ்வளோ காரியங்களை வாக்கு பண்ணி எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, இது எப்படி கொடுப்பேன்? இதை கொடுத்துட்டா நீங்க என்ன திரும்பி தருவீங்க? எந்த ஒரு கேள்வியே இல்லை. அப்படியே போய் பலியிட்டார். அதான் தேவன் நம்மிடத்தில் இருந்து விரும்புகிறார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்று அவர் இயேசு கரையில் நிற்கிறாங்க. அவங்க இயேசுன்னு அறியாம இருக்கிறாங்க. தூரத்தில் அப்படி படகு அப்படி நின்று இருக்கலாம். ஆண்டவர் அவங்களை பார்த்து, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? நிறைய டைம் நம்ம கேட்டுருக்கிறோம், ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அப்பொழுது அவர், நீங்கள் படகு வலதுபுறமாக வலையை போடுங்க. அவங்க வலதுபுறம் ஏற்கனவே போட்டிருப்பாங்களான்னா போட்டிருப்பாங்க. வலதுபுறம் நாங்கள் போட்ட ஆண்டவரே கிடைக்கல அப்படின்னு பேதுரு அன்னைக்கும் சொல்லலை, இன்னைக்கும் சொல்லலை. அதுதான் பேதுருவோட யதார்த்தம். நம்முடைய வார்த்தையின்படி போடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாங்க, வலதுபுறம் போடுங்க, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். இது வரைக்கும் அகப்படவே இல்லை. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், அகப்படவே இல்லை. நீங்க வலதுபுறம் போடுங்க, அப்பொழுது அகப்படும். நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்க, அப்போது உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். அழுகையா இருக்கா? கஷ்டமா இருக்கா? கவலையா இருக்கா? இளைப்பாறுதல் இல்லாம இருக்கா? சமாதானம் இல்லாம இருக்கா? சந்தோஷம் இல்லாம இருக்கா? தாறுமாறா இருக்கா? குழப்பமா இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கா? வலது பக்கத்தில் நிற்கிறவர் நமக்கு உதவியா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்க அங்க போடு, உனக்கு அகப்படும், உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க முடியாம இருக்கிறாங்க. எப்படி ஆரம்பிச்சாங்களோ அதையே சொல்லி தேவன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை முடிக்க விரும்புகிறாங்க. இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். இயேசுன்னு யாரும் தெரியல, அவர் கர்த்தர், இயேசு போல இருக்கிறாங்க, அவங்க கர்த்தர் அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை பேர் இருந்திருக்கலாம் படகுல? அவர் கர்த்தர் என்று சொன்ன உடனே, அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தன் வஸ்திரம் இல்லாத இருந்தபடினால் தன் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். இயேசுதான் அப்படின்னு சொன்ன உடனே அவரை பார்த்து அவன் கடலிலே குதிச்சிட்டான். கடலிலே குதிச்சது அதில் போட்டிருக்கு, வஸ்திரம் இல்லாத இருந்தும். கடல்ல அப்படி போறவங்க ஒருவேளை அப்படி இருக்கலாம், அப்படி கடல்ல அப்படி குதிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த வஸ்திரம் இல்லாத இருந்துன்னு இங்கே போட்டிருக்கு. ஆனால் பேதுரு குதிச்சது வஸ்திரம் இல்லாத இருந்தனால இல்ல, இயேசுவை பார்த்ததனால. அவர் வாழ்க்கையில எப்படி உன்னை மனுஷர்களாய் பிடிக்கிறவன்னு ஆசையாய் ஆரம்பித்து, இயேசுக்கென்று நான் என்னென்ன செய்வோன்னு சொல்லி எல்லாம் வந்ததெல்லாம் இழந்து போன பேதுரு தன்னை நினைவு கூறும்படிக்கு ஒரு சில காரியத்தை அவரிடமிருந்து மறைத்த பாவியான மனுஷன் ஆண்டவரே, அன்னைக்கு இருந்தது இன்னைக்கும் நான் என்னை மறைச்சிக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய முடியும்? உங்ககிட்ட மறைக்க ஒண்ணுமே செய்ய முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஞானத்துல தண்ணியில குதிச்சிடும் ஆண்டவர். இப்போ மேல் சட்டையை கழட்டி கொண்டு தண்ணியில குதிச்சிட்டாரு.
மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய தூரத்திலிருந்து இருந்தபடி அப்படியே படகை இழுத்துட்டு வராங்க. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின பொழுது அங்கே ஒன்று ரெடியாக இருக்கு. என்ன ரெடியாக இருக்குன்னா, கறி நெருப்பு மட்டும், அப்படி நெருப்பு மட்டும் இல்லை, அதில் மீனும் இருக்கு. நான் படிக்கும் போது எனக்கு உற்சாகமாக இருந்துச்சு. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின பொழுது கறி நெருப்பு போட்டப்பட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசுவினிடத்தில் பூரணம் இருக்கு. என்னை சத்தமா ஆண்டவர் சொன்னது அதுதான். ஒன்றுட்ட ஒன்று இருக்குல்ல, அதை கொடுத்துதான் இயேசுவை நீ அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணணும், அப்படியே கொண்டு வந்து அப்படியே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சாத்தான் மின்னலை போல் விழுந்தான்னு எனக்கும் தெரியும், எதனாலன்னு எனக்கும் தெரியும். ஒன்னாலதான் ஒன்றும் நினைச்சிக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் அதை அதட்டி சொல்லாமல் சைலண்டாய் அன்பாய் அவரை சொல்லுகிறார். ஆவி கீழ்ப்படிஞ்சதுக்காக சந்தோஷப்படாதீங்க, பரலோகத்திலே உங்க பேர் எழுதிருக்கல அதுக்காக சந்தோஷப்படும். அப்படி சந்தோஷப்படுகிற மனுஷன் அவன் கல்விமானும் அல்ல, அவன் ஞானியும் அல்ல, அவன் பாலகன். இப்படி ஒரு வாழ்க்கையை நடத்துறது, இப்படி ஒரு மனுஷன் அப்படி வருகிறது உங்களுடைய திருவுளத்திற்கு பிரியமா இருக்கிறதே ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் ஜெபம் பண்ணி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபம் பண்ண விரும்புகிறார். அப்படி கரு நெருப்பை அப்பத்தையும் அப்படி கண்டார்கள். இயேசு அவைகள் நோக்கி அப்படியே போட்டுட்டு அப்படியே அவரை எடுத்து கொடுத்துட்டா இவங்களுக்கு ஒரு இது காரியம் இருக்காது அப்படின்னு தன்னை மனுஷரிடத்தை தேவன் எப்படி அப்படி சேர்த்து கொள்கிறார் அப்படின்னா, அப்பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களை சிலவற்றை கொண்டு வாங்க. பத்தாதுன்னு இல்லை, இதெல்லாம் பத்தாது உங்களுக்கு, அதனால நீங்க பிடிச்சிங்களா அதையும் கொடுங்க, நம்ம எல்லாம் சந்தோஷமா திருப்தியா சாப்பிடும் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் மீன் வச்சிருக்க, இன்னும் 10 மீன் வாங்கினா வந்துடும். மனுஷன் தேவனை நம்பும்படிக்கு, நான் உங்க மேல பிரியமா இருக்கிறேன், உங்களுக்காக தான் வந்தேன்னு காட்டும்படிக்கு நம்மையும் சேர்த்து கொள்ள விரும்புகிறார். லாசருக்கு உயிர் வந்துச்சு, கல்ல பரட்டுறது பெரிய விஷயமே இல்லை. காணா ஊர்ல திராட்சை ரசம் வந்துச்சு, தண்ணியை ஊத்துறது பெரிய விஷயமே இல்லை. தேவனே செஞ்சிருப்பாங்க எல்லாத்தையும். அவர் ஆண்டவர், அவர் செஞ்சு முடிச்சிருவார், நமக்கு என்ன அப்படின்னு நாம் யாரும் கேள்வி கேட்காதபடிக்கு, என்னை கொண்டும் தேவன் ஒரு காரியத்தை செய்வாரும் நாம் விசுவாசத்திலே வளரும்படிக்கு ஆண்டவர் அப்படி சேர்த்துக்கொள்ள விரும்புகிறாங்க. அப்படி கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீனை வலை கிழியத்தக்கதாக இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியல. வலை கிழிகிற மாதிரி இருக்கு, ஆனா வலை கிழியல. இதுதான் தேவன் செய்கிற செயல். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாங்க. அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடினால் அவர்கள் யாரும் எதுவுமே அவர்கிட்ட பேசல. பேச ஒண்ணுமே இல்லை. நான் எப்படி பேசுவேன் ஆண்டவரை பார்த்து? இயேசுன்னு அவரை பார்த்துட்டேன், அவரை ஆண்டவர்னு பார்த்துட்டேன். பார்க்கும்போது எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னால் என்ன முடியும்? ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால் வந்திருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லதான் முடியும். உங்களுக்குள்ளே பதுங்கிக்கிட்டு நான் வந்திருக்கிற ஆண்டவரேன்னு சொல்ல முடியும். உங்களுடைய நீதியினால் நான் போர்த்தப்பட்டவனாய் வந்திருக்கிறேன்னு சொல்லதான் முடியும். உங்களுடைய உடன்படிக்கைக்கு நீர் உண்மையா இருக்கிறீங்களே ஆண்டவரே, அதனால தான் நான் சபைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லதான் முடியும். நான் வந்திருக்கிறேன்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை. நாம் அல்ல, ஆண்டவர் தான் சொல்ல, நாம் அல்ல, அவரே நம்மை தெரிந்து கொண்டார். தேவன் அப்படித்தான் நம்மை அழைத்து நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம வரும்படிக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே ஒரு துவக்கத்தையும் ஒரு முடிவையும் வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. நான் முடிச்சிடுறேன். 15ஆம் வசனத்துல அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அப்படி சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி ஸ்பெசிபிக்கா ஒரு மனுஷனை பார்க்கிறார் ஆண்டவர். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீர் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீர் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் அவனை நோக்கி, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படி. 3ஆம் தரமும் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீர் என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு
பேதுரு ஏன் துக்கப்பட்டாருன்னா அவர் வாழ்க்கையிலே நடந்து வந்ததை பார்க்கிறாரு, ஆண்டவர் நடத்தினதை பார்க்கிறாங்க. அப்படி நடந்து வந்ததை பார்த்து அவருக்கு முன்பாய் நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். பார்த்து ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு அது சொன்ன வார்த்தை அப்படியே. இப்பயாவது புரிஞ்சுதா பேதுரு உனக்கு? நான் பேசுறேன். இப்பயாவது இதுல இல்லை, நான் பேசுறேன். என்ன சொல்றேன்னா, இப்பயாவது புரியுதா உனக்கு நான் யாருன்னு தெரியுதா? என்ன சொன்ன நீ? இன்னுமா என்ன விட்டுட்டு போயிட்ட, இது பண்ண போன, உயிரை கொடுப்பேன்னு சொன்ன. ஒரு சகோதரி யாருன்னு கேட்டாலும் இயேசு எனக்கு தெரியாதுன்னு சத்தியம் பண்ற. நீ இயேசு போல இருந்த மாரி தான் இருக்கு அப்படின்னா, அவரை நான் பார்த்ததே இல்லை, அவர் யாருமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்ற அப்படின்னு அங்கே ஆண்டவர் கிளைம் பண்ணவே இல்லை. நம்மளுடைய பாவத்தை சுட்டி காட்டி நம்மளை ஒருபோதும் ஆண்டவர் நம்மை குற்றப்படுத்த வரவே இல்லை. ஆக்கினைக்கு தீர்க்க அவர் வரவே இல்லை. ஸ்திரியே நீ மட்டும்தான் இருக்கிற, எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா எல்லாம் கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க ஆண்டவர். நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க? என்ன அடிக்க போறீங்களா? என்ன கொல்ல போறீங்களா? அதற்கு உண்டான எல்லா தகுதியும் உங்களிடத்தில் இருக்கே ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறோம்? செத்து போட்டுமா? என்ன செய்யணும்? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, போ இனி பாவம் செய்யாது. அந்த ஒரு வார்த்தை எவ்வளவாய் மாற்றப்பட்டிருக்கோம். ஒரு புது வாழ்வு நம்முடைய இருதயத்திலே தேவன் ஒரு புது வாழ்வை தர விரும்புகிறார். என் இருதயத்திலே ஆண்டவர் அப்படிதான் பேசி, நான் சில இடத்துல நினைப்பேன், என்ன நினைப்பேன்னா, நம்ம மனுஷர்கள்லாம் ஏமாத்துறோமோ, சபையில் இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு அப்படிலாம் அப்படி யோசிக்கிறோமே, இப்போ மனுஷன்லாம் ஏமாத்துறோமோ, என்னை நானே ஏமாத்திக்கிட்டே இருக்கிறேன்னு நிறைய காரியங்கள் நினைப்போம். உண்மைதான், அப்படிலாம் நினைப்போம். அப்போ ஆண்டவரை நம்ம ஏமாத்துறோம்னு நினைப்போம். ஆண்டவரை யாரும் ஏமாற்ற முடியாது. அவர் எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருக்கிறதை அப்படியே சொல்லி அவர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்கி நம்மை குற்றப்படுத்தல, நம்மை சேர்த்துக்கொள்ள, நமக்கே அதை தெரியும்படிக்கு நம்மை காட்டுகிறவராக இருக்கும். நான் மாத்திரம் இப்படிதான் இருக்கிற ஆண்டவரேன்னு வருகிறவர்களுக்கு வாழ்வு உண்டு. அப்படி பேதுரு, நீ எல்லாத்தையும் அறிவிங்க ஆண்டவரே, இப்போ நான் அவனை வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, பேதுருடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக அப்படின்னா, என்னிடத்தில் நீ அன்பு கூறு அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு என்னெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நீ ஏற்றுக்கிட்டாதான் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். நீ இளம் வயதியாக இருந்தபோது, இளம் வயது உள்ளவனாக இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்திலே நடந்து திரிந்தாய். என்னிட்ட நீ வர மனசா இருக்கிறியா? அப்படின்னா உன் வாழ்க்கை இப்படிலாம் மாறும், அதுக்கு ரெடியா? என்னை பார்த்து ஆண்டவர் கேட்குறாங்க. நான் பார்த்ததான் நம்ப ஆண்டவரே, எனக்கு பிரியமா இருக்கணும், எனக்கு டிஸ்டர்பாக இருக்கிறதெல்லாம் நான் இக்னோர் பண்ணி நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன், அதெல்லாம் நான் அனுபவிக்க மாட்டேன். எனக்கு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கணும், எல்லாமே நல்லதாகவே நடக்கணும், எனக்கு இடைஞ்சலே வரக்கூடாது, சிலுவையா அப்படிலாம் இருக்கவே கூடாது, எப்போதும் நம்ம சந்தோஷமாக இருக்கும்படிக்கு 1 வச்சா 2 ஆகணும், நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், பலிக்கணும், பூமியிலே சுபிச்சமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து அருமையாக இருக்கணும், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லணும்னு விரும்பணும். இதுக்கு இல்லை, ஆழமான இடத்துல அப்படி போடு, அப்போ நீ அகப்படுவா அப்படின்னு சொன்னது போல, இதுக்கு இல்லை, உன்னை இருதயத்தை கிழித்து இடத்துல வரும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். வெளியில நீ பார்க்கறதுலே இல்லை, அது உனக்கு குறைவா இருக்கும், சந்தோஷமா இருக்கு, ஆனால் உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பேதுருவிட்ட சொல்றாங்க. நீ உனக்கு பலன் இருக்கும்போது, நான் சின்ன இளம் வயதுன்னு அப்படிங்கிறதுனா, உன்னோட நினப்பு உன்னுடைய காரியங்கள் எதுவா இருக்கும் பொழுதும் நீ உன்னுடைய அறையை கட்டி கொண்டு நீனே ஒரு சில விஷயத்தை செஞ்சு நீ உனக்கு இஷ்டமான இடத்துக்கெல்லாம் நீ போயிட்டு வந்துட்டு இருந்த. ஆனா என்னிடத்தில் அன்பு கூறுறன்னு நீ சொன்னில்ல, எல்லாவற்றையும் நீ அறிவீர்னு சொல்றீல்ல, அப்படி அறிந்த நான் உன்னை நடத்த விரும்புறது என்னன்னா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னா, என்னை போல இருந்து உன்னை எதற்கு அடைச்ச, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்ற நான் அடைச்சேன்ல, அப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ்வாயா? அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, நீ முதிர் உள்ளவன் ஆகும்பொழுது உன் கைகளை நீட்டுவாய். உன்னால முடியாது, என்னால முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி நீ சரணடைஞ்சிருவ. அப்பொழுது உன் அறையை வேறு ஒருவன் உன் அறையை கட்டுவான். வேறு ஒருவன்னா அவன் என்ன நினைச்சானோ அதே மாரி உன்னை நடத்துவான். உன்னை இஷ்டம் இல்லாத இடத்துக்கு நீ இங்க போய் இப்படி நல்லா இருக்கலாம் நினைப்ப, இங்க போனா உனக்கு ஒரு சுபிச்சமா இருக்காதுன்னு நினைக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். ஆபிரகாமை இப்படிதான் ஆண்டவர் அழைத்தார். லோத்துவை நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க, பச்சை பசேல் இருக்கிற இடம்லாம் எனக்கு தான், இது எனக்கு தான், அது எனக்கு தான், இதை வித்து எனக்கு, இது எல்லாம் எனக்கு கொடுங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியாப்பா?
சரி ரைட்டு, திரும்பி பார்க்குற ஒன்றுமே இல்லாமல் இருக்கு, அதை நான் எடுத்துக்கிறேன். நான் ஏன் அதை எடுத்துக்கிறேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதில் நான் பிழைப்பேன்னு ஏன் நம்பிக்கை இருக்குன்னா, என்னை நடத்துகிறவர் நான் இல்லை, கிறிஸ்து இயேசு. உண்மையிலேயே அப்படி பேதுரு அப்படி லோத்து எடுத்துக்கிட்ட பிறகு ஆபிரகாம் போன காரியங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறினுச்சு. சொல்லுவாங்களே, அது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு. ஆடு பார்க்குமா அப்படியே பச்சையாக இருக்கிற இடத்துக்கு போகும்போது அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் காஞ்சிருக்காம இருக்கும், திரும்பி அது பழைய இடத்துக்கு பார்க்கும்போது அங்கேருந்து பார்த்தா இது பச்சையாக இருக்குமா, இடையில நின்று தவிக்கிறது போல. அப்படிலாம் இல்லை, ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, ஒன்றுமில்லாத இடத்துலேருந்து ஒன்றை உண்டு பண்ண விரும்புகிறாங்க. ஒரு சில காரியத்தை தேவன் அப்படி தான் நடத்த விரும்புகிறார். அவரோட வாழ்க்கை அப்படி தான் இருக்கும், அதை நீங்கள் ஏற்றுங்க. சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், என்னடா அப்படின்ட்டு. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட வந்த நாம், தேவனை தேடி வந்த நாம், அவருடைய வழிகளை சொல்லி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைப்படி செய்கிற ஒரு வாழ்க்கை தித்திப்பாய் சந்தோஷமாய் முன்னை விட நல்லாவே மாறிடும். என்ன செய்யணும், ஒன்றே ஒன்று தான் செய்யணும், நம்மை டெடிகேட் பண்ணணும். நான் இப்படி தான் இருக்கிற ஆண்டவரே, என்னோட இருதயத்தை எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு ஆண்டவர் இடத்துல வந்து நேர்மையாய் அப்படி ஆனஸ்டாக வந்து ஒத்துக்கணும். அவ்வளோதான். அப்படி கொண்டு போவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, பேதுரு எப்படி மரணம் அடைய போகிறார் அப்படின்னு அவரை ஆண்டவர் முன்னாடியே தெரிஞ்சதுனால அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், இன்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறித்து ஆண்டவர் அப்படி சொன்னார். இது வரைக்கும் பேதுரு தேவனை மகிமைப்படுத்தினாரா அப்படின்னா இல்லை. அவர் நினைச்சதை செஞ்சாரானா இல்லை. ஏதோ ஒரு சில காரியத்தை அப்படி செய்வேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே முடியல அவரால். ஆனால் அவருடைய மரணம் அவர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். என்னுடைய அற்பம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்னா, சம்பூர்ணம் அப்படின்னா பூரணம் அப்படின்னா கிறிஸ்து இயேசு தான். அதுதான் முழுமை, அதுதான் அதுதான் 7 சபைகள் தான் ஆண்டவருக்கு பூரணம், முழுமை எல்லாம் அவர் தான். அவர் நம்மேல் வைத்தாரே அன்பு, அதுதான் பூரணம், அதுதான் முழு இருதயம், அதுதான் முழுசு, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, அதுதான் முடிவு. அப்படி அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான்ங்கிறதை குறித்து ஆண்டவர் அப்படி சொல்லி அவனை ஆண்டவருக்கு கொண்டு வரான். ஆனாலும் பேதுரு என்ன சொல்கிறாரு, திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனும் ராப்போஜன நிலையில் அவர் மார்பிலே சாய்ந்து கொண்ட பேதுருவை பார்த்துங்க. அப்போஸ்தலன் பேதுரு தான் அதை எழுதுறாரு. யோவான் தான் எழுதுறாரு இந்த காரியத்தை. அந்த யோவானை பார்த்து உன் மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் தன் பின்னே வருகிறதை கண்டு, அப்படி யோவான் பின்னே வர்றதை பார்த்துட்டு பேதுரு இயேசுவை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன, எல்லாம் என்னை குறித்து சொல்லிட்டீங்க ஆண்டவரே, நான் வர்றேன், என்னோட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்த என் வாழ்க்கையே நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, அப்படிலாம் நடக்கும் அப்படி தான் என் மேலே அன்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுறீங்களா ஆண்டவரே, ரைட்டு ஓகே, எனக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த பின்னாடி வரான சீசனாக தான் இருந்தான், அவங்க மார்பிளே சார்ந்து இருந்தானே, அவங்களை யார் காட்டி கொடுப்பான்னு உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டான்ல, உங்கள் மேலே அன்பாக இருந்தானே ஒரு சீசன், அவனுடைய காரியம் என்ன ஆண்டவரே, எனக்கும் இப்படி தானா இல்லை அவனுக்கும் அப்படி தானா, ஏதோ ஒன்று அப்படி கேட்க அவர் ஆசையாக இருந்து அப்படி கேட்குறாரு. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமான உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார். அது எப்படி பின்பற்றி வரணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் பேதுரு வாழ்க்கையில காண்பித்து எனக்கு பேசினதை தான் நான் பேசுகிறேன். அப்படிதான் தேவன் நம்மை அவர் பக்கமாய் சேர்க்க விரும்புகிறார். அவர் எல்லாவற்றையும் சொல்லி பிரதானமாய் நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, நான் உண்மையில் பிரியமாக இருக்கிறேன், அதனால தான் உன்னை தேடி 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 வந்துகிட்டே இருக்கிறேன், அதனால தான் சொன்னதையே சொல்லி 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 உன்னை உற்சாகப்படுத்த வந்துட்டு இருக்கிறேன். பேதுருவை பார்த்து, நீ என்னை நேசிக்கிறாயா, என் மேல் அன்பாக இருக்கிறாயான்னு ஒரு வாட்டி கேட்டுட்டு விடுறது கிறிஸ்து இயேசு இல்லை. என் மேல் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னா, நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரேங்கிறதுக்கு அன்பாக இருக்கிறாயான்னு இவர் கேட்குறாரு, அவர் நேசிக்கிறேன்னு சொல்கிறார். அதுக்கும் இதுக்குமே கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் ஒத்து போகாமே இருக்கு. அப்படியே விட்டுட்டு சரி பரவாயில்ல, உன்னோட காரியம் அப்படிதான், நான் 3 தடவை மறுதளிப்பேன்னு சொன்னேன், அதையும் மீறி அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னேன், ஆனால் அப்படிலாம் நடந்துச்சு, இது கூட உனக்கு உணராமல் இருக்க, நீ எக்கேடு கட்டு போ, அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆண்டவர் திரும்பி 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 நம்மை அழைத்து உண்மையில நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்ல விரும்புகிறார். அவங்களோட காரியம் என்ன, இவங்களோட காரியம் என்ன, அதெல்லாம் வேண்டாம், அதில் நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை பின்பற்றி வா, அதுதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லி தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். தொடர்ந்து அவர் நடத்துகிற அந்த வழியிலே நம்மை ஒப்பு கொடுப்போம்.
அவருடைய நாம மையப்படட்டும். கேட்ட எல்லா ஆண்டோட நல்ல வார்த்தைகளுக்கும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பேசிகிட்டு இருக்கும்போது பயப்படாதேன்னு ஆரம்பித்தேன். உண்மையாலுமே யார் பயப்படாமல் இருப்பா? எனக்கு அந்த சத்தம் எப்படி கேட்குதுன்னா, உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம்னு சொல்லுவாங்க. உண்மை அது, 100க்கு 100 உண்மை. ஆனால் ஆண்டவர் சொல்கிற பயம் அது கிடையாது. கேட்டு விடும்போது ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா, பூரணமாக அவரையே நம்பி கிறிஸ்தவ வாழ்க்கை அவரையே சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. ஆமாம், அவரை மட்டுமே, இன்னும் சொல்ல போனால் அவரை மட்டுமே சார்ந்துக்க மனுஷன்கிட்ட ஒரு பயம் இருக்காது. கேட்டுக்கும் போது எனக்கு ஒரு வசனம் மத்திய சுதத்தில் ஆண்டவர் இந்த மலை பிரசங்கத்தை உண்மையிலே நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும், இன்னும் ஆழமாக நிதானிக்கணும். நான் அப்படிதான் 2 நாள் முன்னாடி படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் அப்படி தான் ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாடு அப்படி தான் என்னோட பேசினாங்க. உண்மையிலே அந்த வார்த்தையை போல வேதம் முழுவதும் திருப்பி பார்த்தாலும் திரும்ப திரும்ப அதையே தான் அப்போஸ்தலராக இருக்கணும், ஒரு சீசர் எல்லாரும் கடந்து போன பாதையே அதுதான். அந்த பாதையை, அந்த இடுக்கமான வழியை நம்ம தெரிந்துக்கணும். உண்மையிலே இன்னும் சொல்ல போனால் நம்ம சபை கூடி அந்த இடுக்கமான வழி ஆண்டவர் சொன்னது அதுதான். விசாலமான தெரிஞ்ச வழியை தெரிஞ்சவங்க அநேகர். ஆனால் நம்ம ஒரு சிலரா, ஆண்டவர் சொல்றது அநேகருக்கு சொல்லவே இல்லை, பேசவே இல்லை. ஆண்டவர் ஒரு சிலரா அவரை நம்பி, அவரை சார்ந்து, அவரை அண்டி வந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷருக்காக ஆண்டவர் சொல்றது அந்த ஆண்டவர் அவங்கள பார்த்து தான் சொல்றாங்க, பயப்படாது. அந்த வார்த்தையை பற்றி சொல்லலாம். லூக்கா சுவிசேஷத்தில் பயப்படாத சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். உண்மையிலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்க அன்பும் பிரியமும் ஒரு நம்பிக்கையும் உண்மையிலே எனக்கு இல்லை. உண்மையிலே நான் கேட்டுட்டு இருந்தபோது ஆண்டவர் அப்படிதான் சொன்னார், அவர் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் பூரணமும் எனக்கு இல்லை, அதில் துளி அளவாச்சும் எனக்கு இருக்குன்னு தான் ஆண்டவர் இன்னைக்கும் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறது. அவரை நம்பி இந்த வாழ்க்கையில் விசாசம் கண்களை எங்கேயும் அலைய விடும் இல்லை ஆண்டவரே, அது இல்லை. அப்படி உண்மையே நோக்கி பார்க்குற மனுஷனால தான் அவரையே நம்பி இருக்க முடியும். நேற்று ஒரு காரியம், வேலை காரியமாக ஜாம் எடுக்க ஒரு புதுசாக நம்ம நான் கடை வச்சிருக்க இடத்து ஓனர் கடை வச்சிருக்காரு புதுசாக, இரும்பு ஜாமான்லாம் விற்கிற கடை. அங்கே மேனேஜரு அவர் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பழக்கம், நல்ல பழக்கம். அவர் ஒரு ஆண்டிகேட் மாதிரி இருப்பார் பக்கத்து. அவர் போனோடனே காரியங்கள் பார்த்தோன்னே அப்படிதான் உலகத்தை அப்படிதான் நடக்குது. அதான் அப்படிதான் போனோம். எவ்வளோ போட இல்லை, அவர் இது என்னை விடவே இல்லை காரியங்கள் இல்லை. அப்படி இருக்க இதில் ஏதாச்சும் செஞ்சால் தானே நம்ம பில்லில் சேர்த்து போட்டால் தானே சரி வரும். இல்லை, நல்லது ஆண்டவரே, இந்த வார்த்தை அவர் சொன்னது எனக்கு நல்லது நான் நினச்சிட்டேன். இல்லைண்ணா, அது தெய்வ பயம் இல்லாதவங்க செய்கிறது. நான் தெய்வத்தை கண்ட மனுஷன், அந்த இயேசுவை கண்ட மனுஷன், அவருக்கு நான் கணக்கு ஒப்பு வைக்கணும். அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அவர் சிரிக்கிறார். அவருக்கு தெரியல, உலக மனுஷன் நெத்தியில் பட்டை போட்டுருப்பார், இவ்வளோ பெரிய புட்டு வச்சிருப்பாரு. ஆமாண்ணா, அதான் உண்மை. தெய்வத்துக்கு நான் பதில் சொல்லணும் ஒரு நாள். அவர் எனக்கு முன்னாடி நிற்பார் இந்த பூமி மேலே, யோபு சொல்றது போல. ஆமாட்டவரே, நீங்கள் நிற்பீங்களே, நான் உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியுமா? யார் நிற்க முடியும்னா பயப்படாமல் இந்த இடுக்கமான வழியை தெரிஞ்சுக்கிட்டோங்களாம். இதை தொடர்ந்து மத்திய சுவிசேஷம் சொன்னதுக்குள்ள அந்த வசனத்தை படிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க 37, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். மேலே கேட்ட எல்லா வார்த்தையும் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை மேலே குற்றப்படுத்துதா இல்லை, என்ன நான் பார்த்தா சொல்கிறேன். எப்படி தடுமாற பண்ண பார்க்குறான். நான் இப்போ சொன்ன அந்த காரியத்து மூலயமா தடுமாறி விடலாம், ஈஸி. அப்படி சொன்னால் போதும் 5000 ஈஸியாக 5000 கிடைக்கும். இல்லாண்டவரே, இல்லை, இது மனுஷனுக்காக வாழ்றேன். நான் உங்களை நம்பி வாழ்ந்திருக்கேன், உங்களை நம்பி வந்திருக்கேன், உங்களுக்கு நான் கணக்கு சொல்லணுமே. இல்லாண்டவரே, அப்படி அந்த காரியங்கள் நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்காது.
ஏன்னா தேவன் நம்மள நடத்துறாருன்னு ஒரு நிச்சயம் இருக்கும், ஒரு பூரணம் இருக்கும், ஒரு புது வாழ்வு. கேட்டு இருந்து பேசுனாங்களே, ஒரு புது வாழ்வு. உண்மையிலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் ஆழமா சொன்னா ஒரு புது வாழ்வு. அதை நம்ம அனுபவிக்க தேவையாக இருக்கும். உண்மையிலே ஏன்னா நான் பார்த்தா சொல்றேன், ஆமாண்டவரே இந்த புது வாழ்வை அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எவ்வளோ ஆண்டவரே, எவ்வளோ ஒரு இளைப்பாறுதலா, ஒரு ரெஸ்டா, என்ன சொல்ல போனா ஒரு அமைதலா. உண்மையிலே ஆண்டவர் எனக்கு அப்படிதான் பேசுவாங்க என்னோட. என்னன்னா அப்படியே ரோட்டில் போய் தனியாக சிரிச்சிட்டே போகணும்னு சொல்ல போனால், இந்த இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அப்படியே எனக்கு அப்படிதான் ஆண்டவர் அந்த இன்னும் அநேக முறையில் சொல்லியிருப்பான், ஒரு அடி அந்த அடாக்கி விட மாட்டாங்க. ஆமாம், அப்படி அப்படி பின்னாடி நீ திருப்புவோம் வண்டி அப்படியே அப்படியே ஒரு கடைக்கு ஒரு காரியமாக இந்த இடத்துல போய் இதை வாங்கிக்கலான்னு அப்படி போயிட்டு இருப்பான். அந்த ஒரு நிமிஷத்தில் அப்படியே மறந்து அப்படி போயிடுவோம். அப்படி நான் திரும்பி போயிட்டு வேற கடையில் அப்படி வாங்கிட்டு வர பார்த்தா அந்த கடை பூட்டிருக்கும். ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அந்த கடையில். அப்படி சிரிச்சிட்டே போவோம், நீங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவர், நீங்கள் நல்லவர். நான் சும்மா சின்ன காரியமாக சொல்கிறேன். இது அநேக காரியங்கள் இப்படி கடந்து போகும்போதே நான் அப்படிதான் என் மனைவிட்ட சொல்லுவேன், இல்லை இது ஏதோ இருக்குது, நம்ம போகலாம், வேறு காரியத்தை பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், எத்தனை முறை சொல்லுவோம். ஏன்னா இது தேவன் நடத்துகிற வழி. அவருக்கு அவரோட சத்தத்துக்கு நம்ம எப்படி நம்ம செவி கொடுக்குறோம், ஆண்டவர் அப்படி தான் பார்த்துருக்காங்க. அதே மத்திய சுவிசேஷத்தில் புதன்கிழமை கூட கேட்கும்போது கூட தாவீதை குறித்து பிறகு பேசுகிறாங்க. உண்மையிலே தாவீது அந்த இடுக்கமான வழியை தெரிஞ்சிட்ட மனுஷன் இன்னும் சொல்லப்போனால். ஆமாம், அதனால தான் சவுல் எவ்வளோ காரியங்களை செய்யும்போதும், எவ்வளோ காரியங்கள் செய்யும்போது, நான் இடையில அந்த காரியத்தை கொடுத்து படிச்சுட்டு இருந்தேன் வீட்டில். எவ்வளோ செய்யும்போதும் அவர் அது ஆண்டவர் தெரிஞ்சு கொண்ட ஒரு மனுஷன் மேலே நான் கையை எப்படி வைக்க முடியும். உண்மையிலே அவன் தான் ஆண்டவரால் அறியப்பட்ட மனுஷன். இன்னும் சொல்ல போனால் தாவீது தான். அப்படி நம்ம இருக்கணும், நம்ம அப்படி தான் மேன்மையாக பார்க்கணும். சொல்லும்போது போனது சொன்னாங்களே, என்னிலும் மேன்மையானது அவங்க. ஆமாம், நான் எவ்வளோ குறைவுள்ள மனுஷன் ஆண்டவரே, என்னை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே, என்னை விட மேலானவங்க அவங்க. அப்படி தான் நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கணும். அதில் மத்திய வருஷத்தில் இதை மட்டும் சொல்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதில் வழியாய் பிரவேசியர்கள் அநேகர். நேற்று ஒரு காரியத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன் ஒரு ஆண்கிட்ட. நான் அப்படிதான் நான் போகிறதுல அப்படிதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். உண்மையிலே பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்படிதான். இப்போ எங்கள் ஊரில் டீ கிடைச்சிருக்காரு. உட்காந்தும்போது காரியங்கள் பேசும்போது அவங்க அம்மாவோட அந்த இது சொல்லுவாங்களே, அமாவாசைக்கெல்லாம் அந்த இது தவசம் சொல்லுவாங்களே, அந்த காரியத்தை பற்றி அவர் அப்படி சொல்ல வரும்போது நான் சொன்னேன், இதெல்லாம் மனுஷனால் உண்டாக்கப்பட்டதுண்ணே. இதெல்லாம் அவர் சொல்கிறாரு, இல்லை நான் எங்கள் அம்மா மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறேன்னு அவர் அப்படி செய்கிறாங்க. அவர் சொல்லும்போது அப்படி சொல்கிறார், நான் எங்கள் அம்மா மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறேன் அப்படிங்கிற காரியத்தை இது தொடர்ந்து மனுஷனால். அதுக்கு தான் நான் சொன்னேன், வேதத்தில் இப்போ ஒரு வார்த்தை போட்டுருக்கேன், மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்டது. எதுக்கு ஒரு சிலை, இது கருப்பு கலரில் இந்த பிள்ளையார் சிலை, இந்த படம் போட்டு கால்கிட்ட தொங்குனுச்சு. இந்த இருக்குல்ல இந்த சிலை, இதை வேதத்தில் போட்டுருக்கு. ஒரு மரத்தை மனுஷன் வெட்டுறான், அதுக்கு கண்ணு காது வச்சு ஒரு காரியத்தை செய்கிறான், அது அசையுமா இல்லை பேசுமா? அதை கும்புற மனுஷனும் அப்படிதான் இருப்பான் சுபாவத்தில். அப்படி சொல்லும்போது எனக்கு அவர் பார்த்து முழுமையாக அப்படி சொல்ல முடியல. ஏன்னா உண்மையில் நல்ல மனுஷன் அவர், வெளில பார்க்குறப்ப நல்ல மனுஷன், ஆனால் அவர் தெய்வத்தை அறியல. அதுதான் ஒரு பரிதாபம் எனக்கு. அவர் சொல்லும்போது அவர்த்தில் அதான் உண்மையில அவர் தெய்வத்தை அறியல. உண்மையிலே நான் அப்படி தான் பார்க்குறேன். நம்மளும் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஆமாண்டரே, எவ்வளோ இறக்கம் பெற்ற மனுஷாண்டரே, தெய்வத்தை கண்ட மனிதர்கள். அப்படி இருந்தோம்னா, அப்படி நம்ம கண்டிருந்தோம்னா இந்த இடுக்கமான வாசல் நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் நடத்துகிற இந்த இடுக்கமான வாசல் அப்படி நம்ம இன்னும் அப்படி தான் யோசிக்க முடியும். எனக்கு அப்படி தான், ஆமாண்டவரே எதற்கு எனக்கு அப்படி, எனக்கு ஏன் இப்படி அப்படிலாம் ஆண்டவர் சிந்திக்க விட மாட்டாங்க. ஆமாண்டவரே, இது நீங்கள் நடத்துகிற வழி ஆண்டவரே, இது நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே, இதில் நான் உங்களை எப்படி சந்தோஷமாக கடந்து போய் எனக்கு கிருபை தாங்க. மேலே ஆபிரகாம் புத்தி கேசம் அவர் இப்படி தான் செஞ்சிருப்பாரு. பெத்த பிள்ளை ஒரே ஒரு பிள்ளையை அழைச்சிட்டு போய் கொள்ளுனா உண்மையிலே உட்காந்து தியானிக்கணும், ஆழமாக தியானிக்கணும் இந்த வார்த்தை. எனக்கு அப்படி தான் பேசுவாங்க ஆண்டவர். உண்மையிலே லேசான காரியம் இல்லை இது. யோசிக்கும்போது, ஆண்டவரே நீங்கள் சொன்ன அந்த காரியத்தை செய்ய எனக்கு கிருபை தாங்க, எனக்கு பலனை தாங்க, இப்படி தான் ஆபரம் கேட்டிருப்பாரு. இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும் ஆண்டவரே? உண்மையிலே அப்படி தான் அவர் கேட்டிருப்பாரு. அப்புறம் அப்படி தான் கேட்டிருப்பாரு, எனக்கு பலனை தாங்க, இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கணும். மகிமே ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கிற தேவன். ஆமாம் ஆண்டவரே, நான் உங்களை நம்பி வந்த இந்த வாழ்க்கையில் அழைத்தவர் நீங்கள் இந்த வாழ்க்கைக்கு. ஆமாண்டவரே, நீங்கள் கொடுன்னு சொன்னால் அதை கொடுக்க
எனக்கு அந்த ஆண்டவரே பூரணமான ஒரு ஆண்டவரே ஒரு நம்பிக்கை கொடுங்க, என்ன சொல்லணும்னா எனக்கு பலனை கொடுங்க. ஆமாண்டரே, இல்லைன்னா நான் செய்யாமல் போயிடுவான் ஆண்டவரே, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கி போயிடுவான். இந்த வாழ்க்கை எனக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு கசப்பாக இருக்கும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை கடந்து போக முடியாது, இந்த இடுக்கமான வழியில் கடந்து போக முடியாது ஆண்டவரே. அதில் தொடர்ந்து என்ன வார்த்தை ஆண்டவர் 14, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர். உண்மையில இந்த வெகு சிலர் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. உண்மையில உட்காந்து அப்படிதான் நம்ம யோசிக்கணும். ஒரு சபைக்கூடியும் இருதயம் கடினப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. இருதயம் கடினப்பட்டு போக முடியும், நிச்சயம் போக முடியும். அதனால தான் நம்ம சபைக்கு வரும், வாரத்தில் 1 முறை 2 முறை. எனக்கு ஒரு சபை கொடுத்தா அப்படிதான். ஆமாண்டவரே, விழுந்து போகிற மனுஷன் ஆண்டவரே, பட்டு போன மரம், அப்பப்போ ஆண்டவரே தண்ணி ஊற்றுங்க, அப்போ தான் இது உங்கள் பக்கமாக திருப்பி இருக்கும், இல்லைன்னா உலகத்தின் பக்கம் திரும்ப அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு இன்னைக்கும் உனக்காக ஜெபிச்சிட்டு இருக்கேன். ஆண்டவர் நல்ல தெய்வம், நமக்காக இன்னைக்கும் ஏதோ சபைக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு அப்படி திருப்தியாக்கி அனுப்பி விடுற தெய்வம் இல்லை அவர். அவரிடத்துல வந்தவர் தான் அவர் பார்க்குறாரு. என்னிடத்துல வந்திருக்காங்களா, என்ன கண்டிருக்காங்களா, இந்த ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டிருக்காங்களா. உண்மையில ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கலாம். அப்படிதான். ஆமாண்டவரே, அந்த ஜீவனுக்கு போகிற வாசல்ல இந்த வெகு சிலராக இருக்கிற ஒரு சிலர்ல நானும் இருக்கணும் ஆண்டவரே. உண்மையில உட்காந்து அப்படிதான் ஒவ்வொருவரும் கேட்கணும், ஊரும் அப்படிதான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆமாண்டவரே, அந்த ஒரு சிலர்ல நானும் அங்கே வந்து நிற்கணும். ஆமாண்டவரே, உமக்கு பிரியமா ஓடுன ஆண்டவரே. அதில் தொடர்ந்து ஆண்டவர் சொல்லும்போது உண்மையிலே எச்சரிப்பாக இருக்கும். அதில் தொடர்ந்து நான் 14 படிக்கிறேன். அவருடைய கனி 16, அதில் 19, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும், அதனால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறியீர்கள். மேலுமே நம்ம சபைக்குடி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அப்படிதான் நம்மளை பார்க்குறாங்க அக்கம் பக்கத்தில். நம்ம என்னமோ கண்ணை மூடிட்டு நேற்று கூட அந்த மனுஷன் பேசிட்டு சொன்னோம், பூனை கண்ணை மூடினா உலகம் இருந்ததான் நினைக்கும். இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இல்லை. நம்மளை 1000 கண்ணு பார்க்குது, இன்னும் சொல்லணும்னா கூட பார்க்குது, எனக்கு சொல்ல தெரில. ஆமாண்டவரே, அதுக்கு முன்னாடி அப்படிதான் பார்க்குறாங்க. என்ன எதுவாக இருந்தாலும் சபைக்கு தான் முக்கியத்துவமாக வராங்களே, அப்படி என்னத்தை தான் கண்டிருக்காங்க அப்படின்னு நம்முடைய கனிகளினாலே அவங்க பார்க்குறாங்க. என்ன நம்ம கனி கொடுக்க பார்க்குறோம், அந்த கிறிஸ்துவோடைய சாயலை நம்ம காட்ட பார்க்குறோமா. உண்மையிலே அப்படிதான் ஆண்டவர் நம்மள்ட்ட பார்க்குறாங்க. சபைக்கூடி அந்த கிறிஸ்துவின் சாயலில் இன்னும் ஒரு படி நான் மேலே வந்திருக்கேனா. ஆமாண்டவரே, இன்னொரு படி வரணும். உங்களை போல மாற வேண்டியது எவ்வளோ தூரம் இருக்கு ஆண்டவரே, அது வெகு தூரமாக இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, அதில் நான் போகும்போது எவ்வளோ ஆண்டவரே அந்த இடுக்கமான வழியை நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஆண்டவரே போய் அது உங்களிடத்துல கொண்டு சேர்க்கும். அது அந்த ஜீவனுக்கு போகிற இடத்துல ஜீவனில் போய் சேர்க்கும் ஆண்டவரே. உண்மையிலே நம்ம அப்படி தான் கேட்கணும். நான் கேட்டுருந்த போது ஆண்டவர் என்னடா அப்படி தான் பேசுனாங்க. அதெல்லாம் அவருடைய கனிகளினாலே அவரை அறியீர்கள். அதில் 22, அதே 21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இதை படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் அப்படிதான் சொன்னாங்க. நான் முன்னாடி வேற சபை நான் சொல்லியிருக்கேன், அடிக்க வரும்போது சொல்லியிருக்கேன். அந்த நம்ம எவ்வளோ மேலான சத்தியம் நம்ம கேட்குறது. உண்மையிலே நம்ம ஆழமாக கேட்குறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு சந்தோஷமான வார்த்தை இல்லை, நம்ம சபை கூடது இன்னும் எனக்கு அப்படிதான் எனக்கு. ஆமாண்டவரே, இன்னும் உங்கள் பக்கமாக திருப்புறீங்களே, நல்ல ஒரு ஆண்டரை மெய்ப்பரை கொடுத்து உங்கள் பக்கமாக ஆண்டரே நாங்கள் திருப்பும்படியா கிட்டி சேரும்படியா, எவ்வளோ நல்ல ஒரு உங்களுடைய வார்த்தை எவ்வளோ ஆழமாக எங்கள் கால்கள் கேட்கப்படுது ஆண்டவரே, எவ்வளோ பாக்கியம் பெற்ற பிள்ளைகள் ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவராங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். உண்மையிலே இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க இல்லை. இது சொல்லும்போது இப்போ பெந்தோஸ் சபையில் நான் போய் காலத்தில் அப்படி சொல்லுவாங்க. இந்த வார்த்தையெல்லாம் நானும் கேட்டிருக்கேன். அது அவங்க சொல்லும்போது காரியங்கள் வேற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம சொல்கிற ஒரு காரியங்கள் தான். இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துல நிற்கக்கூடாது, தெரியாத ஒன்றும் இல்லை யாருக்கும். இந்த இடத்துல நிற்கக்கூடாது, அந்த சபையிலாம் அங்கே நிற்கக்கூடாது, இன்னும் பேசக்கூடாது. அங்கே இன்னும் பேசுவாங்க. நான் பார்த்துருக்கேன், நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு வயசானவர் அப்படி பேசுவார், வேட்டி கீழே விடும், வேட்டியை பிடிக்கிறதா பைபிளை பிடிக்கிறதா ஒரு பதவி. நான் பார்த்தது சொல்கிறேன். ஏன்னா இங்கே அவங்க பார்த்து மட்டும்தான் நீதிமான், பாக்கி எல்லாருமே அப்படிதான் அங்கே பார்க்க. இப்போ நான் அப்படி சொல்லலை, இங்கே நிற்க நீதிமான் இல்லாண்டவரே, ஒரு தகுதி இல்லாத மனுஷாண்டவரே. என்ன நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு தகுதி இல்லாத மனுஷாண்டவரே, இங்கே நிற்கவோ ஆண்டவரே காரியங்கள் செய்யவோ ஒரு தகுதி கிடையாது. ஆனால் ஆண்டவரே
பயப்படாமல் ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்தீங்களே. உண்மையிலே இது கேட்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு கேட்டு பாருங்க, என்னை பற்றி அவ்வளோ பயந்தான் வழி. அந்த பயத்தை நான் ஆண்டவர் காட்டுறாங்களா, அதை நான் பார்க்குறேன், அப்படி பார்க்குறேன். உண்மையிலே அப்படி தான் இருந்த மனுஷன் நான். தொட்டதுக்கெல்லாம் பயந்துட்டு நான் ஒரு சகோதரோட இடையில பேசிட்டு போது அப்படி வச்சேன். அவ்வளோ பயப்படுவோம் போது நான் எல்லாத்துக்கும். ஆண்டவர் இப்போ என்ன 4 பேர் இருந்தாலும் அடிச்சிடாம அந்த இல்லை 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 அந்த பலத்தை நான் சொல்ல. ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கடந்து போனீங்க, நான் உங்களை நம்பி இருந்தா அந்த காரியம் சுமூத்தாக போகும். உண்மையில நான் பார்த்ததான் சொல்கிறேன். ஆமாண்டவரே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்காக நம்ம ஒன்று செய்கிற வாழ்க்கையில் என்ன சொல்ல போனால் எனக்கு ஆண்டவர் அப்படி தான் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சம்பூர்ணமாக செஞ்சு வச்சுருக்காங்க தெய்வம். அதை நம்ம அனுபவிக்க மாட்டோம். என்ன சொல்ல போனால் அதை அனுபவிக்கணும். நம்ம அதை உட்காந்து ஆண்டவரே நீங்கள் கொடுத்துற சூழ்நிலைக்காக நன்றி சோதரம். ஆமாண்டவரே, இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி கடந்து போவீங்க. உண்மையிலே அப்படி நிதானிக்கிற வாழ்க்கை, உட்காந்து யோசிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் எல்லாம் தொடர்ந்து சொல்லும்போது, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரர் என்னை விட்டு அகன்று போகிறார் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவையிடும்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இனிமேல் நம்ம சபைக்குடி ஆண்டோட நம்ம அப்படிதான் ஒரு புத்தி தெளிந்த மனுஷங்களாம். அப்படிதான் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க. ஆமா ஆண்டவரே, ஒரு புத்தி உள்ள மனுஷனா, ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்யணுமா, தேவனை கண்டுக்குமா. அதில் ஆண்டவர் சொல்லும்போது, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்ய என்னை விட்டு அகண்டு போங்கள். நான் உண்மையிலே இது படிக்கும்போது ஒரு பயமாகவும் இருக்குது உண்மையிலே. ஆமாண்டவரே, நான் அப்படி தான் ஒரு நாள் அப்படி கடந்து ஒரு காரியங்கள் போகும்போது, ஆண்டவரே ஏதோ போயிட்டுருக்கேண்ணே, ஆண்டவரே இப்படி தான் நீங்களும் போயிருப்பீங்களா. ரொம்ப சாதாரணமாக தான் ஒரு காரியங்கள், ஒரு வேலை காரியங்கள் அப்படி செஞ்சு முடிச்சுட்டு ஒருத்தவங்களோட பேசும்போது, நீங்கள் எப்படி பேசியிருப்பீங்களா ஆண்டவரே, நீங்கள் எப்படி தான் பேசி அந்த காரியத்தை வாங்கியிருப்பீங்களா கை நீட்டி. உண்மையிலே ஒரு பயமாக ஒரு நடுக்கமாக தான் அப்படி தான் செய்ய ஆண்டவர் அப்படி தான் நடத்துகிறாங்க. ஆமாண்டவரே, நீங்கள் எப்படி தான் வாங்கியிருப்பீங்களா, நீங்கள் எப்படி தான் சொல்லியிருப்பீங்களா. இன்னும் சொல்லப்போனால் அவங்க அநேகம் சொல்லலாம், இல்லாண்டவரே எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே, ஆனாலும் அப்படின்னு ஒரு புள்ளி வைக்குவாங்களா பேசும்போது. சொல்கிறான், ஒரு வேலை காரியமாக இருக்கட்டும், எதாவது இருக்கட்டும். ஆனாலும் தேவ சித்தம் என்னன்னு அறிஞ்சு அதுபடி ஆண்டவரே நீங்கள் எப்படி இதை செஞ்சுருப்பீங்க, ஒரு பூரணமாக ஒரு பிதாவுக்கு மகிமையாக இந்த பூமியில் நீங்கள் வாங்கிக்கல, அப்போ நீங்கள் எப்படி செஞ்சுருப்பீங்க. ஒரு வேலை காரியமாக இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நீங்கள் எப்படி ஆண்டவர் செஞ்சுருப்பீங்க, பிதாவுக்கு மகிமையா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்களே ஆண்டவரே, அந்த வாழ்க்கையை எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. மேலே நான் அப்படி தான் ஆண்டவரை கேட்பேன். ஆமாண்டவரே, இந்த வேலையை செஞ்சுட்டு இந்த பணத்தை நான் கை நீட்டி வாங்குவேன், நீங்கள் வாங்கினா எப்படி வாங்குவீங்க, நீங்கள் எப்படி வாங்கினா அது நியாயமா ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு பூரணமா எனக்கும் ஒரு சமாதானமா இருக்கணும் ஆண்டவரே. ஏதோ ஒன்று செஞ்சிட்டேன், ஒன்று வாங்கிட்டேன் இல்லை, அது போகும்போதே ஒரு ஆண்டவர் இருதயத்தில் அப்படியே ஆழமாக ஒரு குத்தப்படும். அது ₹1 இருந்தாலும் சரி தான். ஆமாண்டவரே, அந்த வாழ்க்கைக்குள்ளார ஆண்டவர் அப்படி தான் நடத்தணும். நான் அப்படி தான் ஆண்டவர் கேட்குறேன். ஆமாண்டவரே, அது அவரை நம்பி வாழ்க்கிற வாழ்க்கை, ஒரு பயப்படாத வாழ்க்கை, மடியில் கனம் இல்லை. ஆமாண்டவரே, நீங்கள் நடத்துவீங்கன்ட்டு ரெஸ்ட்டாக இருக்கலாம். நான் கேட்டுருக்கும் போது எனக்கு ஆண்டவர் அப்படி தான் பேசினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் 24 சொல்லிட்டு 26 நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவனுடைய செய்யாதிருக்கவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலிமே கட்டிட புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். இல்லை ஆண்டவர் அப்படிதான் எனக்கு சபை கூட வரும்போதெல்லாம் எனக்கு ஆண்டவர் அப்படிதான். ஆண்டவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சபைக்கு தான் முக்கியத்துவம் இல்லை ஆண்டவரே. அது உங்களுடைய வருகையில் ஆண்டவரே எப்படி இருக்கு ஆண்டவரே, ஒரு புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படும்னா, ஒரு புத்தி உள்ள மனுஷனா வா உண்மை உத்தம் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அப்படி ஆசையா அப்படி சொல்ல முடியுமா. உண்மையிலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் எனக்கு ஆண்டவர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமாட்டரே, ஒரு நடுக்கமா, ஒரு பயமா. ஆமாட்டரே, ஏதோ ஓடுற ஓட்டத்தில் நானும் ஓடக்கூடாது ஆற்று தண்ணியை போல இல்லாட்ட நின்று நிதானிச்சு, தேவனே உங்களுடைய சித்தப்படி நடக்குதா, நீங்கள் தான் நடத்துறீங்களா அப்படின்னா ஒரு இடத்துல பேசும்போது கூட ஆண்டவர் அப்படிதான் நடத்து எனக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமாம், இது நான் பேசுறது இல்லைப்பா, இது நீ பேசுகிற ஆண்டவர் அப்படிதான் சுருக்குன்னு பேசுவாங்க. ஆமாண்டவரே, நீங்கள் பேசுறது போல எனக்கு பேச சொல்லி கொடுங்க ஆண்டவரே. உண்மை ஆண்டவரத்தில் கேட்டால் அவர் பூர்ணமாக எல்லாத்தையும் நம்மளுக்கு செய்ய அவர் ஆசையாக இருக்காங்க. உண்மையிலே நம்மளுக்காக எனக்காக இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஆண்டவரே செய்ய அவர் ஆசையாக இருக்காங்க. நான் தான் அவர் கையை உதறி தள்ளிட்டு போகிறேன் பார்க்குறேன். இல்லை ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அவர் பார்க்குற வாழ்க்கை, அவர் நடத்துகிற வாழ்க்கை இன்னும் சொல்லப்போனால். ஆமாண்டவரே, நீங்கள் நடத்துங்க. அல்லது 27 பெருமழை சொரிந்து
நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவன் இப்படி செய்யாதிருக்கவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை செய்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. மெய்யாலுமே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அழிந்து போற வாழ்க்கை இல்லை, உண்மையே ஜீவனுக்கு போற வாசல் இது. ஆமாண்டவரே, நாங்கள் அந்த ஜீவனுக்கு வந்துடணும் ஆண்டவரே. அந்த இடுக்கமான வழியை கண்டுபிடிச்சி நாங்களும் அந்த வெகு சிலரில் ஒரு சிலராக வந்துடணும். உம்மிடத்துல வந்துடணும் ஆண்டவரே. அந்த பூரணரான இயேசுவே உண்மை நோக்கி பார்த்து ஓடணும் இந்த வாழ்க்கையில். ஆமாம், உங்களுக்கு கொடுத்துருக்க ஓட்டத்தில் பொறுமையோட எப்ரேயரில் போட்டுக்கல, அருமையான வார்த்தை. உண்மையிலே அதை படிக்கும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுத்தும். ஆண்டவர் பொறுமையோட உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையிலே ஏதோ ஓடணும் ஓடியாந்தோம் கவுத்தம் இல்லை. ஆண்டவர் சொல்லும்போது பொறுமையோடு ஓடி அவருக்கு அந்த பூரணமாக அவர் எப்படி ஒரு காரியத்தை செஞ்சு முடித்தாங்களோ ஆண்டவருக்குன்னு ஒரு கொடுத்துருது அந்த சிலுவையில். உண்மையிலே ஆண்டவரே, நான் அப்படி தான் உட்காந்து பார்க்கணும். ஆமாம் ஆண்டவரே, இது நீங்கள் நடத்துகிற வழி தான் ஆண்டவரே. இதை நான் உங்களுக்கு பிரியமாக ஓடுறேனா? நீங்கள் ஓடுனா இந்த ஓட்டத்தில் எப்படி தான் ஓடிருப்பீங்களா? ஆண்டவர் அப்படி தான் என்னை பார்க்கணும். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, உமக்கு உகந்ததா இந்த வாழ்க்கையை வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இல்லைன்னா பெருமை வரும், காற்று அடிக்கும். அது என்ன சொல்ல போனால் இது பெருமழையை கூட தேவையில்லை. இன்னும் நம்ம ஆண்டவர்கிட்ட இல்லைன்னா, ஆண்டவர்கிட்டயே நம்பி இல்லைன்னா பெருமழை கூட அடிக்க வேணாம். சும்மா லேசான சாரலுக்கே விழுந்து போகிற மனுஷனாக இருக்க முடியும். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே, எந்த பெருமழை காற்றும் அடித்தாலும் ஆண்டவரே பக்கமாக எங்களை சேர்த்துக்கொள்ளுங்க. ஆமாண்டே, இந்த நல்ல வாழ்க்கையை உமக்கு பிரியமாக ஓட உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்தோம்னா பெருமழை வரலாம், காற்று வரலாம், புயல் வரலாம். ஆனாலும் விழுந்து விழாமல் அந்த கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடாக இருக்கும். உண்மையிலே எனக்கு ஆண்டவர் பேசும்போது எனக்கு அப்புறம் இருக்கும். நானும் அப்படியே வருங்காலங்களில் ஆண்டவருக்கு உகந்த அந்த இடுக்கமான வழியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வெகு சிலரில் ஒரு சிலரில் நானும் அந்த ஜீவனுக்கு ஆண்டவரே நீங்கள் சொன்ன அந்த ஆண்டவரே அந்த ஜீவனுக்கு போகிற வாசலில் அதில் பிரவேசித்து உமக்கு மகிமையான அந்த ஓட்டத்தில் உமக்கு மகிமையை கொண்டு வந்து முடிக்கும்னு சொல்லிட்டு தான் என்னோட நம்பிக்கை விசுவாசம் அறிக்கிறோம். தேவன் பேசின எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக நானும் நன்றி செலுத்தி என்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தையும் அறிக்கை செய்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் 31 லூக்கா 12:31 தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தையே கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். பிசாசு தான் நம்மளை என்ன சொல்கிறான்னா, தேவன் உன் மேலே பிரியமாக இல்லை, நீ தொடர்ந்து பாவம் செய்து தோற்கடிக்கப்பட்ட மனுஷன், உன்னால் இயேசுவை போல வாழ முடியாது, தேவன் உன்மேல் பிரியமா இல்லைன்னு அவன் நம்ம காதுகளில் சொல்லுகிற சத்தத்தை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், நானும் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறபடினால் அவைகளை என் கையிலிருந்து ஒருவனும் அதை பறித்து கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்ம மேலே எப்பயுமே நம்ம மேல் ஒரு நம்பிக்கையை, ஒரு அசையாத நம்பிக்கையை தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிறார். நான் தான் சில சோதனைகளில் சூழ்நிலைகளில் நாம் பயப்படுகிற மனுஷர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஒரு வேளை நாம் தூஷணத்தை கூட கொண்டு வருகிறோம். ஆனால் தேவன் அப்படி இல்லை, நம்மேல் பிரியமாகவே இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தையே கொடுக்க உங்கள் பிதா வல்லவராக இருக்கிறார். இந்த ராஜ்யம்னா இந்த உலகம் இல்லை, இயேசுக்குரிய வாழ்க்கையை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். இயேசு வாழ்ந்த வாழ்க்கை. அவர் இந்த பூமியில் 2 சம்பவங்களை நான் உங்களிடத்துல சொல்கிறேன். அவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் எப்படி பயமில்லாமல் வாழ்ந்தார்னு லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31 வாசிக்கிறேன். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன்
இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். ஏதோ இயேசு கிறிஸ்து ஏதோ ஆணவத்தாலேயோ திமுறுனாலேயோ பேசல. அவர் பிதா மேல் வைத்திருந்த அந்த நம்பிக்கையினால தான் இதை பேசுகிறார். போய் அந்த நரிக்கு போய் சொல்லு, நான் இன்னைக்கு 3 நாளைக்கு இங்கே நான் சுவிசேஷம் அறிவிக்கணும். என் பிதா எனக்கு நியமித்த நாள் வரைக்கும் என் ஜீவனை எடுக்கிறதுக்கு இந்த பூமியில் பிசாசுக்கோ மனிதனுக்கோ எந்த அதிகாரமும் இல்லை. நான் 3 நாள் வரைக்கும் நான் இங்கே இருப்பேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன். 3ஆம் நாள் தான் இந்த இடத்த விட்டு போவோன்னு சொல்லி அந்த நரிக்கு போய் சொல்லுங்கிறார். ஆண்டவர் அவ்வளோ அவரை 33 அவரை பிறக்கும் போதே பிசாசு அவரை கொல்ல வகை தேடினான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்ல வகை தேடினான். அதிலையும் பிதா அவரை காவந்து பண்ணார். அவன் ஏரோது செத்த பிறகு தான் அவர் அந்த ஊருக்கு வந்தார். அது வரைக்கும் வெளியில் போய் தங்கியிருந்தாங்க. எதற்காக இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, நமக்கு நியமிக்கப்பட்ட நாள் வரைக்கும் பிசாசோ மனிதர்களோ நம்மளுடைய ஜீவனையோ எதுவுமே எடுக்க முடியாது. யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6லேருந்து வாசிக்கிறோம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற பொழுது சாத்தான் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டார். இந்த காரியங்கள் நமக்கு தெரியும். 9ல் அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அப்போ பிசாசுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா, யோபு ஒன்றும் உங்களுக்கு ஆண்டவரே உங்களுக்கு விருதாவாலாம் நீங்கள் பயந்து நடக்கலை. ஏன்னா நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. இந்த காரியத்தை சொல்லுகிறது பிசாசு. நீ யோபுவின் பிள்ளைகள், யோபுவின் சொத்து பத்து எல்லாவற்றையும் நீங்கள் வேலி அடைக்கவில்லையோ. அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆண்டவர் யோபுவை சுற்றிலும் ஒரு வேலி. பிசாசு சொல்கிறான், நீ அவன் யோபு இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் வேலி அடைத்து அதை எந்த மனுஷனும் அதை உங்கள் கையிலிருந்து பறித்து கொள்ளாதபடிக்கு நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்து வைக்கிறதுனால அவன் பெரிய ஆளாக அந்த பூமியில் வாழ்கிறான். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான வகையிலெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். ஆண்டவர் இந்த யோபுவுக்கு அனுமதி கொடுத்ததுனால தான் பிசாசு அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சொத்து பத்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள முடிந்தது. ஒருவேளை நாம் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தால் எப்பவுமே சாத்தானுக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார், நம்மளுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். நம்ம தேறுகிற வரைக்கும் நம்ம மேல் பொறுமையாக இருப்பார். யோபு ஒரு தேவனுக்கு பயந்த மனுஷனாக இருந்ததுனால நீ 12ல் கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் சொத்து பற்றி எல்லாத்தையும் நீ எடுத்துக்க, ஆனால் அவன் ஜீவனை மாத்திரம் அவனுக்கு 2வது அதிகாரத்தில் தான் சொல்கிறார். ஒன்றாவது அதிகாரம் 20. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து கொண்டு, அப்போ எல்லாமே சாகுறாங்க. பிள்ளைகள், ஆடு மாடுகள், தனக்கு உண்டான எல்லா ஆஸ்தியும் போகுது.
20 வாசிக்கிறோம், அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து கொண்டு தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. அவன் பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு, சொத்து போயிட்டு, எல்லாரும் போயிட்டு. ஆனால் பிசாசோட தந்திரத்தை இதில் நாம் பார்க்கலாம். 2வது அதிகாரத்தில் 5, ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கான பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. ஆண்டவர் சொல்றாரு, அவன் உயிரை மாத்திரம் நீ எடுக்கிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது, பாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கன்றாரு. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போய் யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவியை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. இதுதான் ஒரு தேவனுக்கு முன்பாக பயப்படாத வாழ்க்கை. ஒருவர் சொல்கிறார், ஒரு தேவ மனிதன் சொல்கிறார், இந்த பயப்படாதேங்கிற வார்த்தை ஒரு வேதத்தில் 365 நாளைக்கு இருக்கான். ஏன்னா தேவன் அவ்வளோ பலவீனமான மனுஷன். தனக்கு ஒரு வியாதியோ தனக்கு ஒரு பொருள் நஷ்டமோ இப்படி வரும்போதெல்லாம் தேவன் பயப்படுவாங்கிற ஒரு பலவீனமான மனுஷன் என்று ஆண்டவர் தெரிந்து வைத்து தான் இந்த 365 நாளைக்குமே இந்த வேதத்தில் பயப்படாதேங்கிற வார்த்தை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நான் பார்க்கல, சொல்கிறாங்க. ஆனால் வார்த்தை இருக்குது, 365 வார்த்தைகள் இருக்குன்னு. ஏன் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறாருன்னா, நாம் ஆண்டவர் பயப்படாதுன்னு சொன்னால் நம்ம பயத்தை தான் சம்பாதிப்போம். அவர் சொல்கிறாரு, ஒரு பிள்ளையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிள்ளை பிறக்கும் போது பயப்படுறாங்களாம். அவங்க பிரசவமாக இருக்கும் போது நல்லபடியாக பிறக்குமா பிறக்காதான்னு பயப்படுவாங்களாம். அந்த பிள்ளை பிறந்த பிறகு நோய் நொடி இல்லாமல் வளரணுமே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பயம் இருக்குமா. அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுமேங்கிற ஒரு பயம் இருக்குமா. அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு நல்ல ஒரு காலேஜில் சேர்கிறதுக்கு இடம் கிடைக்கணுமேனு ஒரு பயம் இருக்குமா. அதே போல் நல்ல காலேஜில் சேர்ந்து வேலையும் கிடைச்சிட்டா நல்ல பெண் அமையணுமேனு ஒரு பயம் இருக்குமா. இப்படி ஆண்டவர் பயப்படாதேன்னு சொன்னால் நம்ம எல்லாவற்றுக்கும் நம்ம ஒரு சம்பவத்தை எடுத்தாலாம் நடக்க போகுதுன்னா அதுக்கு ஒரு சிறிய பயம் நமக்குள்ளே இருக்கத்தான் இருக்கிறத நானும் உணர்ந்துவேன். அந்த தேவ மனிதர் சொல்கிறது உண்மைதான். பயப்படாதேன்னு சொன்னால், அவர் பயப்படாதேன்னு சொன்னால் நம்ம பயத்தை தான் சம்பாதிக்கிறோம், பயத்தை தான் பயப்படுறோம். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் அங்கே சொன்னார்ல, அந்த இன்றைக்கு நாளைக்கு நான் 3 நாள் இருப்பேன். அதே போல் இன்னொரு வார்த்தையை நான் இந்த யோபின் புஸ்தகத்தில் பார்க்குறோம். இதில் பிசாசோட நான் தந்திரத்தை என்ன பார்க்குறேன்னா, இவை அதற்கு இப்போ எல்லாரையும் கொண்டுட்டான் பிசாசு. ஆனால் யோபுவின் மனைவி மாத்திரம் உயிரோடு இருக்கிறாங்க. இது எப்படின்னா, ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இழந்து நிர்கதியாக நிற்கிறான். உதவியாக அவனுடைய மனைவி துணையாக இருக்கிற மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தேவனை தூஷித்துட்டு உன் ஜீவனை விட்டு சாவு, இன்னும்மா நீ அந்த தெய்வத்தை நீ நம்பிக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க. அப்போனா துக்கத்து மேலே துக்கம், பாடுகள் மேல் பாடு. அவங்கள சொல்லுவாங்கள, வெந்த பூணில் வேலை பாய்ச்சிக்கிறதுங்கிற போல் அவரோட மனசை சரி எல்லாம் போயிட்டு தன் மனைவியாவது எனக்கு ஆதரவாக இருப்பான்னு அந்த யோபு யோசித்திருந்திருப்பான். ஆனால் பிசாசு பார்த்தீங்கன்னா யோபுவை, அந்த மனைவியை யோபுக்கு எதிராக எடுத்து பயன்படுத்துகிறான். பிசாசு நினச்சிருந்தான்னா அந்த 10 பிள்ளைகளை கொண்டு போட்டான் பிசாசு. இப்போ மனைவியையும் கொண்டு போட்டிருக்க முடியும். ஆனால் அதான் பிசாசோட தந்திரம். எப்படி இருந்தாலும் அவன் தேவனை தூஷிக்கிறத நான் கண்ணால் பார்க்கணுன்றான். அதான் யோபு சொல்லுகிறார், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு
தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு இந்த வார்த்தையை தான் யோபு கடைசி வரைக்கும் தேவன் எடுத்துக்கிட்டார். யோபு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுவார், அந்த 3 நண்பர்கள் வந்து யோபு கிட்ட பேசுவாங்க. அவங்க எல்லாம் நல்ல யோபுக்கு வந்து நல்ல ஆலோசனைகளும் புத்திமதிகளும் தேவனை குறித்து அவங்க மேன்மையாக தான் பேசுவாங்க. ஆனாலும் ஆண்டவர் இந்த யோபு ஆரம்பத்தில் இந்த பேசினார் பார்த்தீங்களா, அந்த 10ல், ஏய் தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லிட்டு அவன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யோபோட வார்த்தைகள்லாம் ரொம்ப கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அவர் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தி பேசுவார். எதில் பேசுவார்? 31 பேசுவார். 31:15 தாயின் கற்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவா, ஒரே விதமாய் கற்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவா, எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவைகளின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் எல்லாம் ஆண்டவர் யோபு என்ன சொல்கிறாரா, எல்லாம் அவன் வாழ்க்கையில் எப்படி இந்த நன்மை எல்லா மனிதர்களுக்கு நன்மை செய்தது எல்லாத்தையும் சொல்கிறார். இப்போ 33 பார்த்தீங்கன்னா 33:9 நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமமும் இல்லை. தேவனை விட ஒரு தேவனுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன். ஆனால் இந்த வார்த்தையை தேவன் அவனுக்கு பெருசாகவே எடுத்துக்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 3 நண்பர்களுக்காக யோபு ஜெபித்த கையிட்ட தான் அவங்கள யோபு ஜெபித்தார். அந்த 3 நண்பர்களுக்காக யோபு ஜெபிக்க சொன்னார். ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார், அவர் ஜெபித்தார். ஆனால் யோபு இத்தனை வாயிலும் இவ்வளவு பேசினாலும் கூட யோபு ஆரம்பத்தில் இந்த பேசின வார்த்தைகளை தான் தேவன் தன்னுடைய அவர் மேல் அவர் பிரியமாக இருந்து இதைத்தான் அங்கீகரித்து கொண்டார். அதுக்கு பிறகு யோபு பேசினதெல்லாம் ஆண்டவர் ஒரு பொருட்டாகவே என்ன இல்லை, இதை விட மேன்மையான சத்தியங்களை தான் அந்த 3 நண்பர்களும் பேசினாங்க. ஆனால் அதை ஆண்டவர் மேன்மையாக எடுத்துக்கல. ஆனால் யோபு அந்த கடைசியில் பேசின அந்த கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்னு சொன்னார், அதை மாத்திரம்தான் ஆண்டவர் அவனை மேன்மையாய் பார்த்தார். ஏன்னா இவ்வளவு உபத்திரத்தில் ஒரு மனுஷன் இப்படி பேச முடியாமனா வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. ஆனாலும் அந்த யோபு இப்படி பேசுகிறதை தேவன் அங்கீகரித்தார், அவன் மேல் பிரியமாக இருந்தார். பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதே போல் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 இடத்துல சொல்லுவார், பரத்திலிருந்து உனக்கு அனுமதி கொடுக்காவிட்டால் என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பிளாத்து கேட்பாரு, நான் உன்னை கொல்லவும் உன்னை விடுதலையாக்கவும் எனக்கு அதிகாரம் இல்லையாம்பார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பரத்திலிருந்து உனக்கு அனுமதி கொடுக்கப்படலைன்னா என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்பார். ஆண்டவர் அப்படிதான் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அவர் பயமில்லாமல், ஏன்னா அவர் பிதாவின் சித்தம் ஒன்றையே செய்தார். பயப்படாதே சிறுமந்தையே, பிதா உங்களுக்கு ராஜ்யத்தையே கொடுக்க வல்லவராக இருக்கிறார்னா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொண்டு நாம் வாழும்போது, நானும் பயந்த மனுஷன் தான், வியாதி சூழ்நிலைகளில் நானும் பயந்திருக்கிறேன். ஆனால் கடவுளுடைய வார்த்தை அநேக முறை என்னை அந்த பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இப்படி தொடர்ந்து பேசுகிறார், நம்மளை சபையில் வைத்து போதிக்கிறார்னா, கடந்த வாரத்தில் நம்ம இதை குறித்து தான் நம்ம கேட்டோம். பயப்படாதேங்கிற வார்த்தையை குறித்து கேட்டோம். ஆண்டவர் இந்த வாரத்திலும் கூட நமக்கு அதையே நம்ம மீண்டுமாக நினைப்பூட்டி ஆண்டவர் பேசுகிறார். நாம் பயப்பட தேவையில்லை. நம்ம ஆண்டவர் பிசாசுக்கோ எந்த மனிதனுக்கோ நாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்த ஆயுசு நாட்கள் வரைக்கும் நம்மளை தேவனுடைய கையிலிருந்து பிசாசு நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சோதிப்பான். பவுலுக்கும் அப்படி ஒரு சோதனை இருந்துச்சு. பவுலுக்கு ஒரு கொரிந்தியர்கள் வாசிக்கிறோம், அவருக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த முள்ளு கூட எதுக்குதுன்னா, அவருக்கு ஒரு வியாதி இருந்துச்சான். அது எப்படின்னா, அவருக்கு ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு கலாத்து சபையில இங்கே சொல்லுவார்,
நீங்கள் எனக்கு உங்கள் கண்களையே பிடுங்கி கொடுக்குற அளவுக்கு என் மேலே அவ்வளவு நீங்கள் பிரியமாக இருந்தீங்கிறாரு. அவருக்கு ஒரு கண்ணில் சீல் போல ஒரு திரவம் எப்பொழுதும் வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அது எப்பொழுதும் அவர் ஒரு துர்நாற்றம் உடையதா, அது அவருடைய ஆவிக்குரிய அவர் ஊழியத்துக்கோ மற்ற காரியங்களுக்கோ போகிறதற்கு எத்தனையோ தடைகளை உண்டு பண்ணிடுச்சு. அந்த 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 கண்ணிலிருந்து அந்த சீல் போல திரவம் வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அது எப்பொழுதும் பவுல் அதை துடைத்து கொண்டு அதன் மத்தியில் ஏன்னா 3 நேரம் ஜெபித்தார். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களிலே என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்துக்காக பவுல் அந்த சம்பவத்தை குறித்து அவர் ஜெபிக்கவே இல்லை. ஏன்னா அது சொல்லுகிறார், அது அந்த முள்ளு சாத்தானுடைய தூதனா இருக்கிறது, அது என்னை கொட்டும்படிக்கு சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அந்த முள்ளை கூட பவுல் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, அது என்னை உயர்த்தாதபடிக்கு தேவன் கொடுத்த காரியம்னு சொல்லிட்டு அதை கூட அந்த தீமையை கூட அவர் நன்மையை எடுத்துக்கிட்டார். எதுக்காக அப்படி நாம் வாசிக்கிறோம் என்றால், நாம் பயந்த சுபாவம் உள்ள மனிதர்கள் அநேக காரியங்களுக்கு நமக்கு பயம் வரும். என்னதான் நம்ம பயப்படாத இருந்தாலும் சரி, தன் ஒரு உயிருக்கு ஏதாவது ஒரு காரியம்னு வந்துடுச்சுன்னா நம்ம எல்லா மனிதர்களுக்கும் அந்த பயத்தில் கடந்து போயிருப்போம். நானும் கடந்து போயிருக்கிறேன். சில நேரங்களில் நான் ஆஸ்பத்திரிக்கு போவேன். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எல்லாரும் போய் விசாரிப்பேன், போவேன். குறிப்பாக நான் ஐசியூக்கு போய் நின்று அவங்க என்ன பிரச்சனையில் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிப்பேன். நான் போயிட்டு விசாரிச்சுக்கும் போது, அப்பா டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க, எங்களை அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க, குலைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அம்மா. அப்போ தான் அவங்க பார்த்தீங்கன்னா தேவனை நோக்கி ஆண்டவரேன்னு சொல்லி அப்போ கூப்பிடுவாங்க. ஒரு முஸ்லீம் மனிதர், அது பேர் தான் அவருக்கு ஆயிடுச்சு. அவர்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது, ஆனால் அவர் உயிரை காவந்து இப்போ இங்கே முடியாது, நீங்கள் வெளியில் கொண்டுட்டு போய் பார்த்துங்கன்னு சொல்லிட்டார். அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா கத்துறாங்க, அல்லா காப்பாற்றுங்கிறார். அப்போ அங்கே உள்ள முஸ்லீம் மனிதர் என்கிட்ட சொல்கிறாரு, இவங்க எல்லாம் உயிரோடு இருக்கும் போதெல்லாம் அல்லாவை பற்றி கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, ஆனால் டாக்டரு இப்படிலாம் கை விட்ட பிறகு தான் அவங்க அல்லாவை நோக்கி இப்படி கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறார். என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கார். பேசிகிட்டு இருந்தார், அவரை விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்படி சொல்கிறார். அதே போல் மனுஷர்கள் கைவிட்ட பிறகு நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுகிறது இல்லை, அது விசுவாசம் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவரை செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த யோபு எப்படி எல்லாம் தன் வாழ்க்கையில் இழந்த பிறகும் கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசமாக இருந்ததுனால என் கண்களே தேவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தார். அதே போல் பவுலுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு நியமித்த நாள் ஓட்டம் வரைக்கும் அவருக்கு எத்தனையோ சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஒரு கப்பல் சேதத்தில் அவர் கப்பல் சேதத்தில் அகப்பட்டு ஒரு தீவுக்கு போயிருப்பார். அந்த தீவில் பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சிட்டோம். அந்த தீவார் சொல்லுவாங்க, இவன் கப்பல் சேதத்தில் இப்படி அகப்பட்டு வந்தும் கூட இப்போ இவனை இந்த பாம்பு கடிச்சிட்டு இவன் மரணத்துக்கு பாத்திரன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் நேரம் பவுல் செத்துருவாருன்னு நினைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் உதறி விட்டுட்டு பவுல் சாகாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவரை தூக்கி வச்சு இவர் தேவனுக்கு ஒப்பா அவரை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஆண்டவர் நமக்கு நியமிக்கப்பட்ட நாட்கள் வரைக்கும் நம்மளை எதுவுமே நம்மளுடைய ஆயுசு நாட்கள் தேவன், அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னுடைய ஆயுசு நாட்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எப்படி அவருடைய பூரண ஆயுசா அந்த தாவீதை தேவன் நடத்தி கொண்டு போனார், அதே போல் நமக்கு நியமிக்கப்பட்ட நாட்கள் வரைக்கும் நாம் பயப்படாமல் தேவனுக்கு முன்பாக அவருக்கு நம்ம பயப்படாதபடிக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குது. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏதோ நம்பிக்கைன்னா அதில் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட நான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன். அந்த தேவன் நம் மேல் அதை பரிபூர்ணப்படுத்துகிற வரைக்கும் நம்ம மேல் கிரியை செய்வார். நம்ம மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவர் கண் கண்டபடி நியாயம் இருக்க மாட்டார், காது கேட்டபடி அவர் யாரையும் தீர்ப்பிட மாட்டார். அவர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார். அதுதான் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லி நம்மளை ஆசீர்வதிக்கிறது. என்ன, பயப்படாதே சிறுமந்தையே, பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளோடு பேசி நம்மளை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பாக இதெல்லாமே எங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் இது எங்கே பார்த்தீங்கன்னா அந்தரங்கத்தில் தான். இதெல்லாமே இந்த பயம், இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனை எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தரங்கத்தில் தான்.
அந்தரங்கத்தை பார்க்கிற பிதாவுக்கு முன்பாக நாம் பயப்படாமல் அவர் வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நாம் வாழும்போது தேவன் நம்ம மேல் பிரியமாக இருப்பார்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன் நான்.